என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் அகோரத்தை பார். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாசம் பொங்க அழைக்கின்றேன் பார், பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாசம் பொங்க அழைக்கின்றேன் பார். உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாரவா, உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாரவா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இணையதள நேரலை ஜெபக்குழு 938வது நாளாகி இந்த சனிக்கிழமையில இணைந்துள்ள தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் தானே இந்த மாதம் முழுவதும் நாம் ஜெபிக்கும்படியாக தியானிக்கும்படியாக ஏறெடுத்த பொருள் நற்சீர். இந்த நாளிலே நற்சமயம் என்ற தலைப்பிலே நாம் இங்கு சிந்திக்க தியானிக்க கூடியுள்ளோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிற்கு இந்த நாளிலே நாம் நன்றி சொல்லுவோம். இத்தனை அருமையான ஒரு இணையதள நேரலை ஜெபக்குழு, அதில் தேவனுடைய சந்நிதியில் அமரும்படியாக கர்த்தர் கொடுத்த மகா பாக்கியத்திற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே ஆர்வத்தோடு ஏற்ற நேரத்திலே இணைந்து உள்ள ஒவ்வொரு சகோதரனின் சகோதரியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட விசேஷமாக இந்த ஜெபிக்கும் பொழுது அதில் இணைந்து தேவ ஊழியர்களாக பல்வேறு ஊழியங்களுக்காக சபைகளுக்காக ஊழியங்களுக்காக குடும்பங்களுக்காக ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் தாமே நம் மத்தியிலே இறங்கி ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்பாராக. இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் மீண்டுமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே சகோதரர் டாக்டர் தேவதாஸ் அவர்கள் இந்த ஜெபக்குழு நேரலை ஜெபக்குழு இணைத் தலைவர் அவர்கள் நற்சமயம் என்ற தலைப்பிலே நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள். சகோதரரை இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி. இதே போல இன்னும் தொடர்ந்து வரும் காலங்களிலும் நாம் இணைவதற்காக, இன்னும் அநேகரை இதை இணைப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட ஆரம்ப ஜெபமாக நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் ஏறெடுப்பார்கள் ஜெபத்தை. அல்லேலூயா. துதிக்கிறோம், புகழ்கிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க நிற்பது நிர்மூலமாக இருக்கிறது உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் இந்த ஜெப கூடுகையில் கூடுவது தகப்பனே உம்முடைய சுத்த கிருபையால் ஆண்டவரே. நீர் உமது கிருபையால் முன்குறித்தே எங்களை இணைத்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, நீங்க முன்குறித்தே அண்ணாவுக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கைகள்ல கொடுத்து தரிசனங்களை கொடுத்து வழி நடத்தி வருகிறீர் தகப்பனே. கோடான் கோடி நன்றி தகப்பனே. இன்றைக்கு தகப்பனே 938வது நாளை காண செய்திருக்கீங்கப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எத்தனையோ இருக்கும் போது தகப்பனே நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இணைந்து தகப்பனே இந்த ஜெபங்களை எல்லாம் ஏறெடுத்து வருகிறோம் தகப்பனே. ஒரு செய்தி தயார் பண்ணி தகப்பனே உமது நாம மகிமைக்காக தகப்பனே அந்த செய்திகளை நாங்கள் தகப்பனே பகிர்ந்து கொள்கிறோம். ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்கிறோம். யூடியூப்ல வருகிற தகப்பனே நிறைய பேர் கேட்டு பயனடைகிறார்கள் தகப்பனே. அப்பா, இந்த வேளையில தகப்பனே இந்த ஜெப கூடுகை ஆரம்பம் முதல் முடிவு வரை தகப்பனே உங்களோட ஆளுகை இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு காரியங்களையும் தகப்பனே இந்த ஜெபக்குழு இந்த நாள் இந்த நிகழ்ச்சியில தகப்பனே அப்பா, அந்த பாடல் வேலை தகப்பனே, வேத பாட வேலை தகப்பனே, அப்பா செய்தி வேலை தகப்பனே, அப்பா அத்தனை ஜெபங்கள் தகப்பனே, அப்பா எல்லாத்தோட முக்கியமானது நீர் விரும்பிய ஜெபம் தகப்பனே. இன்றைக்கு தகப்பனே சபைகளுக்காக ஊழியங்களுக்காக ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களிலும் தகப்பனே ஆண்டவரே ஆவியானவரே நீர் இடைப்பட்டு தகப்பனே பரலோகத்திற்கு எடுத்து தூதர்கள் மூலமா எடுத்து செல்லும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. அப்பா, அடுத்த தகப்பனே உமது நாம மகிமைப்பட சாட்சி வாரம் தகப்பனே. இன்றைக்கு நாங்கள் சாட்சியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள போகிறோம் தகப்பனே. அப்ப உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டு தகப்பனே. இன்டர்நெட் வசதிகள் எந்த தடையின்றி தகப்பனே அப்பா இருக்க தகப்பனே நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. யாரு கலந்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் எந்த இடைஞ்சலும் எந்த இடையூறு எந்த தடைகளும் வராமல் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. உமது ஆலோசனை, உமது கிருபை, உமது பராமரிப்பு, உமது ஒத்துழைப்பு, உமது உதவி தகப்பனே இந்த ஜெபக்குழுவில் தகப்பனே காணப்படட்டும் என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், அன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் தகப்பனே நீர் அநேகரை தகப்பனே இந்த ஜெபக்குழுவைக்கு நீங்க அழைத்து வரும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உங்க நாம மகிமைக்கு தகப்பனே, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல ஆண்டவரே, உங்களோட நாம மகிமைக்கே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற தகப்பனே, இந்த கூடுகை நடைபெறுகிற தகப்பனே. ஆவியானவரே, இயேசுவே
நீர் வந்து மன்றாடி அழைக்கிறோம் அப்பா. நீர் வந்து தகப்பனே இந்த கூடியை நடத்தி தரும்படி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமது ஆலய முற்றிலுமாக பொருட்படுத்திக் கொள்வோம் கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எல்லாம் துதிக்க மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபங்கள் எங்கள் இனிய பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். அருமையான சகோதரி சொன்னது போல இது ஒரு பெரிய தரிசன ஊழியம் தான். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானிக்கும் பொழுதும் அதற்கு ஏற்றாற் போல கரெக்டான பாடலை ஒரு மனுஷனால் நிச்சயமாக தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனாலும் கூட சார் ஒவ்வொரு பாடலையும் இத்தனை அருமையா, இப்ப 938 நாள்ல ஒரு பாடல் கூட ரிப்பீட் ஆகல. அதே போல இதை தொடர்ந்து பாடுகிற நம்முடைய சகோதரி மேரி சாம்சன் அவர்களையும் நாம் வாழ்த்துகிறோம். தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் த ஸ்டார்டிங் பிரேயர். அண்ட் மேரி சாம்சன் சிஸ்டர், தயவுசெய்து இந்த பாடலை பாடுங்க. காலமோ செல்லுதே. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலமோ செல்லுதே, வாலிபமோ மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். துன்பமெல்லாம் மறைந்து போம், இன்னலெல்லாம் மாறி போம், வியாதியெல்லாம் நீங்கி போம், நாயகன் நம் இயேசுவால் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். வாழ்க்கையை இயேசுவால் நாட்களை பூரிப்பாய், ஓட்டத்தை முடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். உலகத்தின் மாந்தரே கலங்காது வாருமே, இயேசுவை அண்டினார் கிளேசங்கள் மாறிப்போம், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர், அருமையான பாடல். இப்பொழுதும் கூட இந்த தலைப்பிற்கு ஏற்ற, நற்சமயம் என்ற தலைப்பிற்கு ஏற்ற தேவ வார்த்தைகள் 1 கொரிந்தியர் 16:10-14 வரை வேத பாடமாக அருமை சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் வாசிப்பார். கொரிந்தியர் 16:10-14 வசனங்கள். 10வது வசனம். தீமத்தை உங்களிடத்துக்கு வந்தானாயில் அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள், என்னை போல் அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே, ஆனபடியினால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. சகோதரரே கூட
அவன் வருகிறதுக்கு நான் காத்திருக்கபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோட வழிவிட்டு அனுப்புங்கள். சகோதரனாகிய அப்போலோவை குறித்தோவெனில் சகோதரரே கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்ய கடவது. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் படி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். இப்படி நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது அதுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம அதாவது ஒண்ணு வந்து நம்ம ரெகுலரா வாசிக்கிற ரதிமுத்து அவர்கள் அவங்க வீட்டுல வந்து கொஞ்சம் ரொம்ப அவங்க சன் வந்து ரொம்ப கெடுபிடி பண்றாங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி பைபிள் கிளாஸுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தடை பண்றாங்க. மருமகளும் மகனும் வந்து ரொம்ப தடை பண்றாங்க. அதனால அவங்க ஜாயின் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இன்றைக்கும் கூட நம்ம மத்தியிலே சகோதரர் டாக்டர் தேவதாஸ் அவர்கள் மஸ்கட்ல இருந்து இணைந்துள்ளார்கள். அன்பான சகோதரரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருபுறம் கூப்பி வரவேற்கிறேன். சகோதரர் மிகுந்த தேவன் மீது மிகுந்த அன்பு, பற்று, பாசம் கொண்டவர்கள். இத்தனை வேலைகளுக்கு மத்தியிலும் எப்படியாவது கொஞ்சம் ஒரு இன்டெப்த் பைபிள் ரிசர்ச் பண்ணி தான் நம்ம கூட எப்பவும் அவங்க கலந்து கொள்வாங்க. இந்த நாளிலும் கூட இந்த நற்சமயம் என்ற தலைப்பிலே கர்த்தர் அவர்களோடு கூட பேசிய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். ஒரு சிறு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கலாம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, தயவாய் நீர் தந்திருக்கிற இந்த காலங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் நற்சமயம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நாங்கள் வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். தேவரி தயவாய் வாயின் வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு மட்டத்தில் மன்றாடுகிறோம். அடியனை மறைத்து உமது வாக்கினை சொல்வதற்கு தேவரை கிருபை பாராட்டும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். இன்றைக்கான தலைப்பு நற்சமயம் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையில் நற்சமயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இங்கிலீஷ்ல அதுக்கு தமிழ்ல நற்சமயம் சொல்லியிருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா he will go when he has an opportunity அப்படின்னு தான் இருக்குது இங்கிலீஷ்ல. வாய்ப்பு வரும்போது அவர் வந்து வருவார் அப்படின்னு சொல்லியிருக்குது. பொதுவா இந்த நற்சமயத்தை நம்மளுடைய நடைமுறை இல்லை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது. ஆண்டவர் அதை விரும்புவதும் கிடையாது. ஆனா நமக்கு வேதாகமத்துல நற்சமயம் அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் நிறைய இடங்கள்ல நமக்கு வந்திருக்குது. அப்ப நற்சமயம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமா அது ஒரு நல்ல நேரம் கிடையாது, வசதியான நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பொருள்படக்கூடாது. அதை நம்ம வேதத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது நற்சமயம் என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு கிருபையின் நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம பொருள் கொள்ளலாம். இது வந்து ஒரு பிராட் டேம். தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு கிருபையின் நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனிதன் தேவனுடைய செயலை அனுபவிக்க தயாராக இருக்கும் தெய்வீக தருணம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். மனிதன் தேவனுடைய செயலை அனுபவிக்க, தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க தயாராக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தருணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இந்த நற்சமயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு 6 விதமான சப் டாபிக்ல நான் வந்து இங்க கொடுத்திருக்கிறேன். முதலாவது நற்சமயம் அப்படிங்கிறது தேவன் செயல்படுகிற காலம் அப்படி சொல்லி பொருள் போடலாம். அதாவது தேவன் ஏற்றுக்கொள்ளப்படும், தேவனுடைய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், பொருட்கொள்ளலாம். இப்ப இதுக்கு ஆதாரமா பாத்தீங்கன்னா ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல அழகா சொல்லியிருக்குது. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சின நாளிலே உமக்கு உதவி செய்தேன் அப்படின்னு சொல்றேன். இங்க அனுக்கிரக காலம் அப்படின்னா நம்ம அதை சிம்பிளா ஒரே வார்த்தையில கிருபையின் காலம் சொல்லுவோம், அப்படின்னா புரிந்து கொள்வோம். ஆனா இங்க அதுக்கு
நல்ல டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா இங்க ஏற்றுக்கொள்ளப்படும் காலம், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லி அதோடைய மீனிங். ஏன்னா தேவன் மனிதனை அணுகக்கூடிய நேரம், அதுதான் அனுக்கிரக காலம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, அனுக்கிரக காலம் அப்படிங்கிறது தேவன் மனிதனை அணுகும் நேரம் அப்படிங்கலாம். அதோடு மட்டும் இல்ல, அதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது. ஜெபம், நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படக்கூடிய நேரங்கள், காலங்கள் அப்படி சொல்லலாம். நான் உமக்கு செவி கொடுத்து அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்ப மூன்றாவது, ரட்சணனாலே உமக்கு உதவி செய்தேன். ரொம்ப இது மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேவன் மனிதனை அணுகக்கூடிய நேரம், நம்மளுடைய ஜெபம் கேட்கக்கூடிய நேரம், நமக்கு ரட்சிப்பு கிடைக்கக்கூடிய நேரம் சொல்லலாம். இப்போ இதுக்கு உதாரணமா சொல்லி பார்க்கும் பொழுது ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 21:2 பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் முதிர் வயதிற்கு சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால், தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அது உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி. வருஷம் 1 ஆச்சு, வருஷம் 2 ஆயிடுச்சு, வருஷம் 5 ஆயிடுச்சு, 10 ஆயிட்டு, 25 ஆச்சு. 25 வருஷம் கழிச்சுதான் அந்த பையனை நம்ம பிறக்கிறான். இப்ப மனித பார்வையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லலாம், தேவன் தாமதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பிளேம் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் வேதாகம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நியமிக்கப்பட்ட காலத்திலே ஒரு குமாரனை பெற்றார். நியமிக்கப்பட்ட காலம் அப்படின்னா தகுந்த காலம், தக்க நேரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வருது. அப்போ தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தை அவர் மறக்கவே இல்லை. தேவன் செயல்படக்கூடிய நேரங்களை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அவர் ஒரு பொழுதும் தாமதிப்பது இல்லை. தேவன் தக்க நேரத்தில் செயல்பட்டார் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அப்ப அந்த தேவன் செயல்படுகிற நேரமே நற்சமயம் அப்படிங்கிறது. அப்புறம் 2வது, நற்சமயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரட்சிப்பினுடைய காலம். இதுக்கு முன்னதாக நம்ம வாசித்த அதே வசனத்தை தான் பவுல் கோட் பண்றாரு. ஏசாயா 49:8 சொன்ன அதே வசனத்தை தான் பவுல் இங்க கோட் பண்றாரு. எங்க 2 கொரிந்தியர் 6:2. அது கோட் பண்றது மட்டும் இல்ல, அவருடைய கருத்தையும் சொல்றார். பவுலோட அந்த கருத்தையும் அந்த வசனம் சொல்றார். 2 கொரிந்தியர் 6:2. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள் அப்படிங்கிறது. அப்ப நற்சமயம் என்பது நாளை அல்ல, நற்சமயம் அப்படிங்கிறது கடந்த காலம் அல்ல. அப்ப நற்சமயம்ங்கிறது என்னது, இப்பொழுதே, இந்த நொடியே, இதுதான் நற்சமயம். அப்ப நற்சமயம்ங்கிறது ரட்சிப்பு வழங்கப்படும் நாள் அப்படிங்கிறது. இதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா, கல்வனுடைய வாழ்க்கைய நம்ம பார்க்கலாம். சிலுவையில ஆண்டவருக்கு பக்கத்துல 2 கல்லர்கள் இருக்காங்க. அதுல ஒரு கல்லன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அவனுடைய உதாரணத்தை, வாழ்க்கையை நம்ம உதாரணமா எடுக்கலாம். இதை லூக்கா 23:42, 43 நம்ம வாசிக்கிறோம். 42 பாத்தீங்கன்னா, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்து வரும்போது அடியனை நினைத்தரலும் அப்படிங்கிறான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாவே உனக்கு சொல்கிறேன் என்றான். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறான் கள்ளன். இந்த நேரத்துல அவனுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, நல்ல காரியம் செய்வதற்கு நேரம் கிடையாது, வாழ்க்கையை திருத்துவதற்கோ அதுக்கான நேரம் கிடையாது. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையின கடைசி மணித்துளிகள்ல இருக்கக்கூடிய அந்த நேரம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யறான். ஆண்டவரை நோக்கி என்ன பண்றான், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லுகிறேன். அந்த தருணம், கடைசி தருணத்தில் அப்ப ஆண்டவர் அவருக்கு உறுதி கொடுக்கிறார், இன்று நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். அப்ப அந்த சிலுவையின் தருணமே அவனுடைய ரட்சிப்பின் நற்சமயம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆக நற்சமயம் அப்படிங்கிறது முதலாவது தேவன் செயல்படும் காலம், 2வது அது ஒரு ரட்சிப்பினுடைய காலம், 3வது நற்சமயம் அப்படிங்கிறது தேவ கிருபை வெளிப்படும் காலம் அப்படிங்கிறது. தேவ கிருபை வெளிப்படும் காலம். இதுக்கு ரோமர் 5:6 பார்க்கும் பொழுது, அன்றியும் நான் பலனற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். நாம் பலவீனரா இருந்த போது கிறிஸ்து தக்க சமயத்தில் நமக்காக மரித்தார். அப்ப தக்க சமயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது தேவன் திட்டமிட்ட நேரம், தேவன் ரட்சிப்புக்காக திட்டமிட்ட நேரம், தன்னுடைய ரட்சிப்பை வழங்கப்பட்ட நேரம். அதுதான் இந்த இடத்துல என்னது சொல்லலாம்.
இப்ப இதற்கு உதாரணமா பாத்தீங்கன்னா எஸ்தருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருக்குது. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ராஜாத்தி எஸ்தருடைய வாழ்க்கை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். எஸ்தர் அந்த ராஜபாரத்துக்கு வந்தது தற்செயலான கிடையாது. அது ஒரு அரசியல் சூழ்ச்சி கிடையாது. எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அந்த ராஜாவுக்கும் எஸ்தருக்கும் இடையில ராஜாத்தி ஆனது, அதுக்கப்புறம் ராஜா அழைக்காத நேரங்கள் எல்லாம் அவருடைய கண்களை கிருபை கிடைத்து ராஜாவை பார்க்கக்கூடிய அந்த கால சூழ்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் செயல்பட்ட காலங்கள், அந்த கிருபை செயல்பட்ட காலங்கள். இதுதான் தெய்வ கிருபையினுடைய ஏற்பாடு அப்படின்னு சொல்ற. அததான் முருகதாக சொல்ற, நீ இந்த ராஜ்யத்திற்கு இந்த காலத்திற்காக இதற்காகவே கூட நீ ராஜ்யபாரத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, கிருபை வெளிப்பட்டது, கிருபை வெளிப்படக்கூடிய அந்த காலங்கள். இதனால என்ன மாற்றம் நடந்தது? அங்க யூத ஜனங்கள் அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியுது? கிருபை செயல்படுகிற நேரமே நற்சமயம் அப்படின்னு சொல்லி புரியலாம். இப்ப 4வது நற்சமயம் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா, தேவனை தேடக்கூடிய நேரம் அல்லது மனம் திரும்பக்கூடிய நேரம் அப்படிங்கிறது. இதற்கு ஆதாரமா பாத்தீங்கன்னா ஓசியா சாப்டர் 10வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து நம்ம வாசித்தோம்னா அதுல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் நீதிக்கு என்று விதை விதியுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பயன்படுத்துங்கள், கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது அப்படின்னு இருக்கு. இப்ப கர்த்தரை தேடுகிற காலம்தான் நமக்கு நற்சமயம். மனிதன் தேவனை தேட வேண்டிய தருணம், அதுதான் சரியான தருணம், அதுதான் நற்சமயம். இந்த தருணம் என்ன? அவனுடைய ஆவிக்குரிய ஒரு வாழ்வினுடைய ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய காலங்கள். ஆவிக்குரிய விழிப்புணர்வுக்கான காலங்கள்ல நற்சமயம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அல்லது இதுக்கு இன்னொரு வகையா மனம் திரும்பக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தாவீது உடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் முழுவதும் அதுல சொல்லியிருக்கிறார். தாவீது பத்சேபாள்கிட்ட பாவத்துக்கு உட்பட்ட அந்த காலங்கள்ல நாத்தான் தீர்க்கதரிசி இந்த பாவத்தை அவருக்கு உணர்த்தும் பொழுது தாவீது எந்த மறுப்பும் இல்லாம அவர்கிட்ட நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று என்ன பண்றான், அப்படி மனம் திருப்புறான். அப்போ தேவன் தீர்ப்பளிக்காமல் ஒரு மனம் திரும்புவதற்கு ஒரு நேரத்தை என்ன பண்றாரு, மனிதர்களுக்கு வழங்குகிறார். அப்போ தேவன் தரக்கூடிய அந்த வாய்ப்பு, மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு தான் என்னது, நற்சமயம் அப்படிங்கிறது. அதுதான் அந்த கிருபை நேரம். ஸோ மனம் திரும்பக்கூடிய ஆண்டவர் தரக்கூடிய அந்த வாய்ப்புகளே நமக்கு நற்சமயம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புற நற்சமயம் அப்படின்னா வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் உயர்த்தும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் ஆஃப் எக்ஸாலேஷன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா 1 பீட்டர் சாப்டர் 5-6 எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வேதாத்தின் அடிப்படையில் பார்க்கணும், நற்சமயம் என்பது தேவன் மனிதனை உயர்த்தும் நேரமும் ஆகும் அப்படின்னு சொல்றார். அப்போ தேவன் உடனே உயர்த்த மாட்டார் எந்த ஒரு காரியத்திலையும். ஆனா நம்ம விரும்புற நேரத்திலையும் உயர்த்த மாட்டார். அதற்குன்னு அவர் போய் ஒரு நேரத்தை அப்பாயிண்டட் பண்ணியிருக்கிறார். தான் நியமித்த தக்க காலத்திலே அது செய்வார். இப்ப நிறைய தேவ மனிதர வாழ்க்கையில நம்ம இதை எக்ஸாம்பிள பார்க்கலாம். அதுக்கு உதாரணம் யோசேப்பு சொல்லலாம். சகோதரர்களால் எல்லாத்தாலும் வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அடிமையாக விற்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, பொய்யாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, கிட்டத்தட்ட 1-2 இல்ல 13 ஆண்டுகள். கடைசியில ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த 13 ஆண்டுகள் உயர்வு இல்லை, மரியாதை இல்லை, வாய்ப்புகளே இல்லை. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அப்பொழுது பார்வான் யோசேப்பை அழைப்பித்தான். ஒரே நாள், ஒரே கணம், ஒரே நிமிஷத்துல சிறையில் இருந்த அரண்மனைக்கு கைதிங்கிற நிலையில இருந்து பிரதம ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டோம். அப்ப தேவன் உயர்த்திய அந்த சமயமே நற்சமயம் அப்படிங்கிறது.
அதுக்கு அடுத்ததாக 6வது பார்க்கும்போது நற்சமயம் அப்படிங்கிறது தேவனை சந்திக்கும் நேரம் அல்லது தேவனை நம் வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய அந்த தருணம் அப்படிங்கிறது. இதற்கு உதாரணம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சகைவேன்னு சொல்லலாம். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான்னு சொல்லி நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம். அவன் குள்ளனா இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவர் காண விடாமல் அவர் போகும் வழியை முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான்னு வச்சுப்பாங்க. அப்போ இயேசுவை எப்படி பார்க்கணுங்கிற ஆர்வம் அவருக்கு எவ்வளவு தூரம் இருந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. இதை அறிந்து கொண்ட இயேசு அழகா அவனுடைய மரத்துக்கு கீழே இருந்து வந்து அவன் பேரை சொல்லி கூப்பிடுறார். இது ஒரு விபத்து அல்ல. இயேசு அந்த தெருவழியா வந்தது ஒரு விபத்து அல்ல. அந்த மரத்து அறையில நின்றது அது ஒரு தற்செயலாகவும் கிடையாது. இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சொல்லி அவனுடைய பேரை சொல்லி சொன்ன உடனே அதுதான், அந்த சந்திப்பு தான் ஒரு பெரிய மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையில் உருவாக்கியது. அந்த மாற்றம் தான் அவனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தது. அப்ப சகேயு தேவனை அனுபவித்த சமயம்தான் நற்சமயம் அப்படின்னு சொல்லி. ஆக நம்மளுடைய வேதாகமத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில ஆண்டவரை நம்ம மையப்படுத்தி ஒவ்வொரு தந்திருக்கிற நேரங்களையும் காலங்களையும் நாம் அவருக்காக நம்ம செலவிடும் பொழுது இந்த சமயங்கள் எல்லாம் நமக்கு நற்சமயங்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. ஸோ இன்றைக்கு நம்மளுடைய செய்தியினுடைய சுருக்கத்தை நம்ம சொல்ல பார்க்கணும்னா, தேவன் செயல்படுகிற காலம் அது ரட்சிப்பின் காலம், கிருபை வெளிப்படக்கூடிய காலம், தேவனை தேடுகிற காலம், தேவன் நம்மை உயர்த்துகிற காலம், தேவனை நாம் சந்திக்கிற நேரம், இதை அனைத்துமே நற்சமயம்தான். அதற்கான உதாரணத்தை தான் நாம் இன்றைக்கு பார்த்தோம். ஆக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த காலங்களை அருமையான ஒரு பிரேயர் ஃபெல்லோஷிப்பை நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் தவறாம நம்ம அனுதினமும் வந்து இந்த ஆண்டவரை அறியக்கூடிய அறிவில் நம்ம அறியக்கூடிய நேரத்துல செலவிடும் போது நிச்சயமாக அந்த சமயங்கள் எல்லாம் நமக்கு நற்சமயமாக இருக்கும் என்பதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையில நம்ம அனைவருக்கும் தந்தருவலாக. இப்படிப்பட்ட காலங்களை ஆண்டவருக்காக நாம் செலவிடும் பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கை மூலமாக மகிமைப்படுவார் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட கிருபையிலே ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக. ஆமீன். கர்த்தருடைய பெரிதான கிருபையில நற்சமயம் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திச்சோம். வாட் இஸ் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் இஸ் a குட் டைம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிற நேரம், நாம் கர்த்தரோடு கூட இடைபடுகிற நேரம், கர்த்தர் நமக்கு கிருபையாய் காரியங்களை வாய்க்க செய்யும் பொழுது படுகிற நேரம் நற்சமயம் என்பதை வேத வாக்கியங்களோடு கூட அருமையான சகோதரர் டாக்டர் தேவதாஸ் அவர்கள் நம் மத்தியிலே தியானித்தார்கள், சொன்னார்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம பின்பற்றக்கூடிய மிக பல பைபிள் சைட்டேஷன் கூட இருந்தது. அதற்காக சகோதரருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட நன்றியை செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நாம் ஜெப வேளையிலே நுழைகிறோம். கர்த்தருடைய ஜெபத்தின் அடிப்படையில் முதலாவது சபைகளுக்காக சகோதரி ஜெரி ஜாஸ்பின், ஊழியங்களுக்காக சகோதரர் ப்ரொஃபசர் எஸ்டி டேனியல், நாளைய ஆராதனைகளுக்காக சகோதரி மேரி ஜெமிமா அவர்கள் ஜெபிப்பார்கள். முதலாவது ஜெபம் சபைகளுக்காக. கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை தயவு செய்து வாசித்து ஜெபிக்கும்படி அருமையான சகோதரியை அழைக்கிறேன். அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான ஜெப கொடுக்காம கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, கிருபையாக எங்களுக்கு இந்த நாளை கூட்டி கொடுத்துருக்குறீங்க. இந்த 6 மணி நேரத்துல நம்முடைய பாதத்துல வர ஆண்டவரே, நாங்கள் சத்தியம் ஆழ்ந்த சத்தியங்களை கேட்க கிருபை செய்றீங்க இந்த நாளில சுவாமி. ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல சமயம் என்ன என்பதை அழகாக எடுத்து உரைக்கப்பட்டது. எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலையும் சுவாமி சமயங்கள் விதவிதமாக கொடுக்கப்படுகிறது. அதை நாங்கள் ஏற்று அதன்படி வாழ, அதை பயன்படுத்த, அபியாசப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க. நன்றி நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அதை அழகான செய்தியை கொடுத்த சகோதரனுக்கா கொடா கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே, ஜெப குறிப்பு நம்முடைய பாவத்திற்கு முன்பாக அடியனுடைய பாவத்தை அறிக்கை செய்யற ஒரு முன்னை மன்னித்து தகுதிப்படுத்தும்.
அறிந்து அறியாமல் செய்த காரியங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, மனுஷியம் தாக்குகிற நேரங்கள் ஆண்டவரே, அதை விட்டு விலக முடியாத நிலை, எல்லா நிலையிலும் மன்னித்து அந்த நேரத்துல தகுதிப்படுத்தும். இந்த விசேஷமாக சபைகளுக்காக உடைய பாதத்துல ஜெபிக்க வந்திருக்கிறோம். 3 பகுதியாக இந்த ஜெப குறிப்பு உடைய பாதத்துல வைக்கிறோம் சுவாமி. நீர் இந்த ஜெபத்தை ஏறோடுக்கு அடியேனை தகுதிப்படுத்தி நீர் ஆசீர்வதித்தரலாம். இந்த நேரத்துல ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அது செயல்படத்தக்கதாக, அதற்கு பதில் தரத்தக்கதாக ஆண்டவரே, நீங்க உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் ஆராய்ந்து ஆண்டவரே நீர் கூர்ந்து கேட்டு அதற்கு ஏற்ற பதில ஏற்ற நேரத்துல தருவீங்கன்னு விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இணைக்கப்பட்ட சபைகளுக்காக உடைய பாதத்துல முதலாவது வருகிறோம். ஆண்டவரே, பாதுகாவல் கருதி எல்லா சபைகளும் ஒன்றோடு இணைந்திருக்கணும். தனிச்சபைகளாக இருப்பது அதிகமாக ஆண்டவரே அது பாதுகாப்பு இல்லாமல் இந்த காலகட்டத்துல இருக்கிறது நாங்கள் நினைக்கிறோம். எப்படியாவது ஆண்டவரே அந்த தனி சபைகள் ஸ்தாபன சபைகளோடு இயங்கி சேர்ந்து ஆண்டவரே இயங்கத்தக்கதாக எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே அவர்களால அதை சரி செய்ய முடியும் சுவாமி. இல்லைன்னா தனியாக நின்று கொண்டிருக்கிறாங்க. அவர்களை பார்க்கும்போது நாங்க செய்திகள்ல பார்க்கிறோம், வீடியோல பாக்குறோம். ஆண்டவரே, எவ்வளவு பரிதாபமான நிலைமையா இருக்கு. ஆண்டவரே, அந்த ஆலயத்தை பூட்டிட்டு போறாங்கன்னு பாக்குறோம். நடத்துறவங்களை அடிக்கிறாங்கன்னு பாக்குறோம். கை எடுத்து அவர்களை அறையும் போது ஆண்டவரே, நாங்கள் ஏசப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்கள் மனசுல அதிகமாக வேதனையை கொடுக்குதப்பா. இந்த சபைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தனி சபைகளாக எவ்வளவு ஒரு உத்தரவாதத்தோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க பாதுகாப்பை தாங்க, ஞானத்தை தாங்க. அது இணைக்கப்பட்ட சபைகளாக இருக்கணும். அவர்களுக்காக எந்த காரியம்னாலும் பேசுவதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு துணை ஆள்கள் வேணுமே. நீங்க ஆண்டவரே அப்போஸ்தலர் சபைகள் மத்தியில அந்த ஜெப பங்காளர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே இணைப்பை கொடுத்திருக்கிறீங்களா ஆண்டவரே, நண்பர்களை கொடுத்தீங்களே, ஒருங்கிணைந்து ஆண்டவரே ஊழியத்தை செய்தாங்களப்பா. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க தரிசனத்தை கொடுத்து இவர் அங்க இருக்கிறார், போய் அவரை சந்திக்கணும், அவருக்கு தேவையை சந்திக்கணும், அவர்கள் அவங்கெல்லாம் மன்னிக்கணும், அவர்கள் விடுதலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகாக ஒரு இணைப்புகள் வைத்த ஆதி சபையை நாங்க நினைத்து பார்க்கிறோம். அப்படியாக இந்த சபைகள் இணைக்கப்பட்டு இருக்க கிருபை செய்யுங்க. தனி சபை நடத்தும் போது போதக பிதாக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த போதக பிதாக்களுக்காக கூட விசேஷமா நல்ல ஞானத்தை தாங்க. நல்ல ஆண்டவரே, தங்களை தாங்களே தாழ்த்தி கூடிமட்டு தனி செவியா இருக்கக்கூடாது. அந்த கொள்கைகளை அவங்க வைத்துக் கொள்ளலாம். ஆனா அந்த கொள்கையோடு இருக்கிற மற்ற சபைகளோடு சேர்ந்து ஆண்டவரே அரசாங்கத்தோடும் ஒத்துழைத்து அவர்கள் அந்த ஜெப கூடுகையை நடத்த நீங்க கிருபை செய்யுங்க. போதக பிதாக்கள் அரசாங்கத்துக்கு ஏற்ற அவர்களுடைய சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக எந்த காரியனாலும் காவல்துறையோடு இணைந்து பாதுகாப்பு கொடுக்கறது அவங்க தானே ஆண்டவரே. அவர்கள் சில ஒன்றுமே இல்லாத நிலையில அவர்களை யாரும் உதவி செய்யலன்னு சொல்லிடாம ஆண்டவரே அவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த ஆத்துமாக்கள் சபையில அதிகமான ஆத்துமாக்கள் சேரணும், அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் சுவாமி. ஆனா ஆண்டவரே அவளோடு வந்து இந்த சபையில வந்தா நம்ம கண்ணீரை துடைப்பாங்க, ஆறுதலா இருக்குது, ஒரு பாட்டு பாடி ஜெபத்துக்கு கேட்டா மனசுக்கு ஆறுதலா இருக்குன்னு எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே வந்து நிக்கிறாங்களேப்பா. இந்த சபைகளை கூடி கொண்டிருக்கிறாங்களே, கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களே. இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. தனி சபை தனியாக இயங்காம ஆண்டவரே அவர்கள் போத பிதாக்கள் ஞானத்தோடு ஆண்டவரே அரசாங்கத்திற்கு ஒத்துழைத்து அவர்கள் செய்கிற காரியங்களுக்கு, அவர்கள் கேட்கிற காரியங்களுக்கு ஒருங்கிணைந்து ஆண்டவரே பாதுகாப்போடு நடத்தத்தக்கதாக ஞானத்தை தாங்க. போதக பிதாக்களை உடைய பாதத்துல வைக்கிறேன். சபை குழப்பங்களோடு இருக்கிற சபைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. 3வது ஜெப குறிப்பு விசேஷமான ஜெப குறிப்பு. எங்க திருச்சபை மத்தியில விசுவாசிகள் அநேகம் பேர் உண்டு சுவாமி. ஆண்டவரே எவ்வளவு குழந்தைங்க சின்ன பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அவளோடு வாலிப குடும்பங்கள் வருகிறாங்க, வயதான குடும்பங்கள் இருக்கிறாங்க, பெரியவர்கள் இருக்காங்க. இந்த விசுவாசிகள் மத்தியில ஆண்டவரே ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே நல்ல ஒரு ஒற்றுமை வேணுமப்பா. அவர்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் வருகிறது நாங்கள் பார்க்கிறோம். சில இடங்களில் ஆண்டவரே நிறைய பிரச்சனைகளை எழுப்பி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. திருச்சபை விசுவாசிகளும் ஊழியர்கள் வந்து ஒத்து வராத நிலையில காணப்படுது. சில நேரம் திருச்சபை விசுவாசிகள் கூட பிரச்சனை பண்றாங்க. எங்க சபையில கூட ஆண்டவரே இந்த கம்யூனியன் விஷயத்துல கப்பு கொடுக்கறத மாத்தி ஒரே சிங்கிள் கப்ல கொடுக்குறாங்க. அதுல 2 பிரிவினைன்னு சொல்றாங்க ஆண்டவரே. இந்த பிரிவினைகள்லாம் வரவே கூடாதப்பா. அதனால எத்தனையோ பேர் இந்த கம்யூனியன் கூட எடுக்க முடியாம இருக்கிறதுலாம் நாங்கள் கேள்விப்பட்டு உங்களுடைய பாத்துல வருகிற சுவாமி. இந்த மாதிரி எத்தனை குழப்பங்கள் சபையில இருக்கு சுவாமி. விசுவாசிகளும் ஊழியர்களும் ஒருங்கிணைந்து ஆண்டவரே
அவர்களுக்கு தேவையை சந்திக்கிறவர்களாக, ஆறுதல் கொடுக்கிறவர்களாக, உம்முடைய வசனத்தை ஆண்டவரே தெளிவாக எடுத்து சொல்லி, ஏசப்பா நீங்க என்ன சொல்லி போனீங்க, எப்படி இருக்கணும்னு சொன்னீங்கன்றதை மட்டும், சமாதானத்துக்குரிதை சொல்ல வந்தேன்னு சொன்னீங்களே, சமாதானத்தை கொண்டு வந்தேன்னு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட சமாதானத்தை கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே ஒரு ஒருங்கிணைப்பு எங்க சபையில காணப்பட கிருபை செய்யும். குழப்பம் இல்லாம ஆண்டவரே சபைகள் நடக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதித்தலும் ஆண்டவரே ஒவ்வொரு டயசிஸையும் உடைய பாத்துல வைக்கிறேன். குழப்பங்களோடு இருக்கிற டயசிஸ் உண்டு ஆண்டவரே, நீதிமன்றங்கள்ல முழுவதுமாக லட்சமாக பணம் செலவு பண்ணி கொண்டிருக்கிற சபைகள் உண்டு சுவாமி. பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, எந்த செய்ய முடியும்? விசுவாசிகள் என்ன செய்ய முடியும்ப்பா? அவள் கையில வைத்திருக்க காணிக்கையை கொண்டு வந்து அந்த பாதத்துல வைத்து ஆண்டவரே இயேசப்பா உதவி செய்யுங்கன்னு கேட்டுட்டு போறாங்க. அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆண்டவரே நீங்க இந்த சபைகளை நீர் ஒருங்கிணைத்திரலாம்ப்பா. சபைகளுக்காக பாரத்தோடு இந்த நேரத்துல நாங்க ஜெபித்திருக்கிறோம். ஒருங்கிணைந்த ஜெபக்கூடுகள் இருக்கிற அனைவருமா சேர்ந்து ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையில் நல்ல கூடுதல் பெருகணும், அநேகர் வரணும் சபையில சுவாமி. ஒரு சமாதானம் காணப்படணும், ஒரு உற்சாகம் காணப்படணும், ஊழியம் பெருகணும், அநேக கிளை சபைகள் வரணும். எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே இந்த இணைப்பு சரியான முறையில் நடக்கணும். அதே போல போதக பிதாக்களுக்கு ஞானம் வரணும், சபையின் குழப்பங்கள் நீங்கணும். உடைய பாத்துல வைக்கிறேன் இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். சகோதரிய உருக்கமான ஜெபத்தை நம்ம இணைந்து ஜெபித்ததற்காக நன்றி. கர்த்தர் இந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஊழியர்களுக்காக நம்ம மத்தியில் இருக்கிற சார் ப்ரொஃபசர் எஸ்.டி. டேனியல் அவர்கள் ஜெபிப்பார். கிருபை தேவனே, இந்த அருமையான நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய சனத்தில் வந்திருக்கிறோமப்பா. கர்த்தர் மனமிருங்கும்படி ஜெபிக்கிறோமப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் அருமையான செய்தி கேட்டோமப்பா. கர்த்தர் மிகவும் கடினமான ஒரு போர்ஷனா இருந்தா கூட அந்த போர்ஷனை இவ்விதமாக தியானிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மகனோடு பேசினதப்பா. அவர்கள் எங்களோடு கூட காரியங்கள் பகிர்ந்து கொண்டார்கள் ஆண்டவரே. அது மிகுந்த வித்தியாசமாக இருந்தது. அது நாங்கள் வேத ஆராய்ச்சியோடு நாங்கள் பார்த்தோம். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவளை கர்த்தாவே ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்பா. விசேஷமாக நாங்கள் ஊழியலுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாளிலே ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்திருக்கிற எல்லாருக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இணைய முடியாததற்காக மிகுந்த பாட்டை செபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக அருமையான சகோதரி ரதிமுத்து அவர்கள் எங்களோடு இணைந்து ஒவ்வொரு வாரமும் வேத வாசிப்பில் ஈடுபடுவார்கள். அது ஒரு முக்கியமான காரியம். அதற்காக அவர்கள் மிகுந்த பாரத்தோடு வருவார்கள். முதலேறு வருவார்கள், கடைசியில் இருப்பார்கள். அந்த சகோதரிக்காக நான் ஜெபித்திருக்கிறோம். குழுவுக்காக ஜெபித்திருக்கிறோம். மகனுடைய பிறந்தநாளுக்காக ஜெபித்திருக்கிறோம். மருமகனுடைய பிறந்தநாளுக்காக ஜெபித்திருக்கிறோம். எல்லாம் இருந்தாலும் கூட ஆண்டவரே, அந்த மக்களுக்கு அவருடைய மகனுக்கும் மருமகளுக்கும் இதில் இணைவதற்கு விருப்பம் இல்லாது இருக்கிறதப்பா. காரணம் ஆண்டவரே, அவர்கள் உண்மை விட்டு பிரிந்து போனார்கள். கர்த்தர் அந்த வேளை கூட அவர்களோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறோம். ஜெபத்தின் மூலமாக அவர்கள் நன்மை பெற வேண்டும் அப்பா. நன்மை பெறும் பொழுது மாத்திரம்தான் அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். இந்த குழுவிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய இணைப்பில் இருக்க எல்லா மக்களும் கூட தங்கள் சொந்த ஜெபத்திலே, தனி ஜெபத்திலே, தங்களுடைய குடும்ப ஜெபத்திலே அருமையான மகள் ரதிமுத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறீர். ஒரு மனதின் ஆவியை கொடுத்த தேவன் நன்றியுடன் துதிக்கும். இந்த மகளுக்கு ஆண்டவர் விடுதலை பெற்று இணையவும், வேத வாசிப்பது மாத்திரமல்ல ஜெபிக்கவும் தக்கதாக விசேஷமான கிருபையை ஜெபிக்கிறோம். விதமாக ஒரு சிறந்த வாசகத்தரம் ஜெபிக்கும் கர்த்தாவே. இந்த ஊழிய சகோதரிக்கு கர்த்தர் விசேஷ கிருபை தந்து ஊழியருக்காக ஜெபிக்கிற வழியிலே எங்கள் ஊழியருக்காக மிகுந்த ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற அந்த மகளுக்கு கர்த்தர் கேட்டால் விடுதலை தரம் ஜெபிக்கும் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் விசேஷமாக நேற்றைய தினம் ஆண்டவரே உலக ரேடியோ தினம், வேர்ல்டு ரேடியோ சண்டே என்று டே என்று குறிப்பிடப்படுகிறது. உலக ரேடியோ டே ஆண்டவரே, ரேடியோ மூலமாக அநேக ஊழியர்கள் நடப்பதை பார்க்கணும் சார். அந்த காலத்தில் அவர் இருந்தது. இப்போதெல்லாம் ஆண்டவரே டிவியில் போகிறாங்க, எப்படியும் ட்ரை பண்ணுற ரேடியோ போக்குறாங்க. ஆனால் ரேடியோ என்பது ஆண்டவரே அநேக ஏழைகளுக்கும் ஆண்டவரே அது வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். இந்த ரேடியோ மூலமாக செய்தி கேட்பவர் அநேகர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கிராமங்களுக்கோ ஊழியம் நடக்காத இடங்களிலே, ஊழியம் தடை இருக்கிற இடங்களிலே ஊழியம் நடைபெறுவது மிகவும் கடினம் சுவாமி. அந்த இடங்களெல்லாம் ஆண்டவரே எளியதாக ரேடியோ மூலமாக செய்தி அனுப்ப முடியும் அப்பா.
இதை கேட்கிற மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அது யாருமே ஆண்டவரே ஸ்டாப் பண்ண முடியாது ராஜா. அநேக மக்கள் ஆண்டவரே இந்த சின்ன கருவியை காதிலே வைத்துக்கொண்டு அந்த செய்தியை கேட்கிறது பார்த்திருக்கோம் சுவாமி. விசேஷமா தேவனே, எங்களுடைய ஊழிய ஆரம்பத்திலே ஆண்டவரே எஃப்எம்பி மூலமாகவும், ரேடியோ ஸ்ரீலங்கா மூலமாகவும், டிரான்ஸ்வர் ரேடியோ மூலமாகவும், பேக் டு தி பைபிள் மூலமாகவும், இசைவாணி மூலமாகவும் அநேக நற்செய்திகள் ரேடியோ மூலமாக பரப்பப்பட்டது பார்த்தோம் சுவாமி. வசனங்கள் பரப்பப்பட்டதப்பா. கர்த்தர் அந்த வசனங்களை அநேகர் வாழ்க்கையிலே பயன்பட செய்து அது நிமித்தமாக அவர்கள் மாற்றம் பெற கர்த்தர் கிருபை தந்திருப்பா. விழிப்புணர்வுகளே, இந்த ரேடியோ உங்களுக்காக ஜெபிக்கும் கர்த்தாவே. ரேடியோ மூலமாக செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதியும் சுவாமி. அதுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுத்து திறமையான முறையிலே அவர்கள் செய்தியை ஒளிபரப்ப செய்வோம். தகுந்த விதத்திலே அது எல்லாருடைய ரிசீவருக்கும் போய் சேரத்தக்கதாக கர்த்தர் கிருபை புரிந்து நிமித்தமாய் யாரும் எந்த தடையும் இல்லாமல் ஆண்டவரை இந்த ரேடியோ நிகழ்ச்சியை கேட்டு அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கிருபித்தார். தேவன் தாமே ஆண்டவரை இந்த புதிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்க ஸ்தோத்திரம் சுவாமி. ஒருவேளை இப்போ டிவி வந்திருக்கலாம், டிவி மூலமாக அவர்கள் அப்ரோச் பண்ணலாம். ஆனால் அந்த காலத்தில் வந்து ரேடியோ மூலம் அப்ரோச் இருந்தது. ஆனால் இப்போ வந்தது இன்னும் அநேக இடங்கள் ஆண்டவரை இன்னும் ரேடியோ வாங்க முடியாத மக்கள் இருக்காங்க. அவங்களாம் கட்டாயமாக ரேடியோ மூலமாக தான் ஊழியம் நடக்க முடியும். ஐயா, இந்த ஊழியத்தை யாருமே கைவிடாமல் nobody should leave this ministry, no master. டிவியில் கூட ஆண்டவரே, ஒருவேளை அவர்கள் டிவிக்கு வந்து விட்டாலும் கூட இன்னும் இந்த ரேடியோ ப்ரோக்ராம் நடந்து கொண்டே இருக்கிறதப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவதமாக ஆண்டவரே, இன்னும் அநேக ஊழியர்கள் ஆண்டவரே ரேடியோ ப்ரோக்ராம் நடந்து கொண்டே இருக்கிறதப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வெளிநாட்டில் ஆண்டவரே அதிகமாக ஆண்டவரே இந்த ரேடியோ ப்ரோக்ராம் நடந்து கொண்டே இருக்கிறதப்பா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இது மூலமாக வார்த்தை தெளிக்கப்படுகிறதப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விதைப்பின் ஊழியமாக இந்த ஊழியத்தை வல்லமையாக செய்யும்படியாக கர்த்தர் கிருபை ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தாவே வெளியாண்டவரே, ஊழிய ஸ்தாபனங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா. விதைப்பு ஊழியம், நீரூற்றும் ஊழியம், அறுவடை ஊழியம் என்று 3 வித்தியாசமான ஊழியங்களை கொடுத்ததப்பா. அதை உணர்ந்து கொள்ளாத நிலையிலே ஆண்டவரே, எந்த இடத்திலே அவர்கள் நீரூற்ற வேண்டுமோ அங்கே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே நீரூற்ற வேண்டுமோ, எங்கே விதைக்க வேண்டுமோ அங்கே நீரூற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே அறுவடை செய்ய வேண்டுமோ அங்கே அறுவடை செய்யாமல் திரும்பமாக விதைப்பும் நீரூற்றமாக செய்து கொண்டிருக்கிறார் சுவாமி. இந்த குழப்பம் வேண்டாம் ராஜா. எல்லா மிஷினர்களுக்கும் தெளிவாக அவர்கள் பயன்படுத்த போகிற இந்த நிலத்தை குறித்து வெளிப்படுத்த மாட்டார்கள். அது வறண்ட நிலமா, கற்பாறை ஒரு நிலமா, கற்களை பொறுக்க வேண்டுமா, வறண்ட நிலமா இருக்கிற இடத்திலே நாங்கள் சரிவர பாகுபடுத்த வேண்டுமா என்பதை வெளிப்படுத்தி அதுமாக ஆண்டவரை எல்லா நிலத்தையும் நல்ல நிலமாக மாற்றி அதிலே விதைக்க கத்த கிருபித்தார் சுவாமி. அந்த விதைகள் 100 1000 பெருகிறது கிருபித்திருந்தது நிமித்தமாக தேவனே, அங்கெல்லாம் ஆண்டவரே புதிய புதிய விசுவாசிகள் முளைத்திருந்து வேண்டும் ஜெபிக்கிறோம். தேவ ஆண்டவரே, முளைத்திருந்த விசுவாசிகளுக்கு ஆண்டவரே அதிகமாக ஆண்டவரே நீரூற்றி அவர்கள் வளர்ச்சி செய்ய வேண்டும். பவுல் சொன்னது போலவே நான் விதைத்தேன், அப்போது நீரூற்றான் சொன்ன வார்த்தையின்படியாகவே நீரூற்ற வேலையை செய்யும்படியாக சின்ன சின்ன சபையில் சென்று அவர்களுக்கு விசுவாச வார்த்தைகளை சொல்லி அவளை இன்னும் அதிகமாக பாவியிலே நிரப்பப்படத்தக்கதாக அவர்கள் ரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கணும் அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே இந்த வேலை ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட அநேக இருக்கிறார்களப்பா. ரட்சிக்கப்பட்ட மக்களை தெரிந்தெடுத்து அவர்கள் மத்தியிலே செய்கிற ஊழியம் வித்தியாசமான ஊழியம்ப்பா. அது அறுவடை ஊழியம் ஆண்டவரே. இதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே, அந்த மிஷனரிகள் ஆண்டவரே எங்கே அறுவடை உண்டோ இதை உணர்ந்து கொண்டவர்களாக சென்று அறுவடை செய்த கிருபை தந்து அந்த வளர்ந்த கனிகள், விதைக்கப்பட்ட கனிகள், வளர்ந்த செடிகள், அது எல்லாவற்றையும் ஆண்டவரே அவர்கள் சரியான விதத்திலே ஆண்டவரே அதை அறுத்து ஆண்டவரை கொண்டு வந்து சபையிலே இணைக்கிறதுக்கான கிருபை ஜெபிக்கிறோம். இணைப்பின் ஊழியத்தை அவர் தன்னை ஜெபிக்க வைத்தாவே இதமாக தேவனை எல்லா ஸ்தோபனங்களும் ஆண்டவரே ஊழியத்திலே வித்தியாசம் காணப்பட்டு கண்டு கொண்டு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த இடத்திலே விதைப்பு செய்ய வேண்டும், இந்த இடத்திலே நீரூற்ற வேண்டும், இந்த இடத்திலே அறுவடை செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு நிமித்தமாக அவர்கள் அந்த ஊழியங்களை செய்ய கருவித்தார் சுவாமி. தொடர்ந்து கர்த்தாவின் வேலை ஆண்டவரே, விசேஷமாக எங்கள் நாட்டிலே ஆண்டவரே அநேக ஜாதிகள் உண்டு, அநேக மதங்கள் உண்டு, அநேக மொழிகள் உண்டு, அநேக கலாச்சாரங்கள் உண்டு. ஐயா, அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அவர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்களப்பா. அவர்கள் நடுவே ஆண்டவரே நாங்கள் ஒருவேளை இங்கிருந்து தென்னகத்திலிருந்து ஊழியம் செய்ய சொன்னால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சுவாமி. ஏன்னா நாங்கள் பேசுறதை விட அவங்க ஜாதியை சேர்ந்த மக்களே, அவங்க கலாச்சாரத்தை சேர்ந்த மக்களே அவர்கள்
மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்வார்னு சொன்னா உங்க வார்த்தையை கட்டாயம் கேட்பாங்க ராஜா. தேவனே, எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களும் ஆண்டவரே அதிகமாக சுதேச ஊழியர்களை அதிகப்படுத்தி தெரிவித்தாருப்பா. சுதேச ஊழியர்களை தான் அதிகப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. விதமாக தான் ஆண்டவரே ஆதி திருச்சபையிலே எங்களுடைய மிஷனரிகள் செய்தார்களப்பா. எங்க வந்து ஸ்வாட் செய்கிறவர்கள் அவள் ஆண்டவரே வந்து ஆண்டவர் அவரோடு கூட அமெரிக்கா, லண்டனை சேர்ந்த, ஜெர்மனி சேர்ந்த மக்களை கூட்டிக் கொண்டு வரவில்லை ராஜா. அவர் அங்கேயே மக்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் அவர்கள் மூலமாக தேவனே ஊழியங்கள் நடந்தது அப்பா. கிராமங்களில் ஊழியம் நடந்தது. எல்லா சின்ன இடங்கள்ல கூட அவருக்கென்று சொல்லி ஊழியம் செய்யக்கூடிய மக்களை தேர்ந்தெடுத்தார் சுவாமி. இந்திய மக்களாக இருந்தார்கள் சுவாமி, நம்முடைய ஜாதி மக்களாக இருந்தார்கள் சுவாமி, நம்முடைய இனத்த மக்களாக இருந்தார்கள் சுவாமி. அவர்கள் மனம் மாறி ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஊழியம் செய்தார்கள். ஆகையால் தான் திருச்சபை கட்டப்பட்டது. ஏதோ ஒரு சுவாட்சர் மூலமாக கட்டப்பட்டிருக்கவில்லை, அல்லது ராக்டன் மூலம் கட்டப்பட்டிருக்கவில்லை. எல்லாம் ஊழியம் செஞ்சாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனா அவங்க செஞ்சது வந்து சுதேச ஊழியர் மூலமாக செஞ்சாங்க. அதனால்தான் அதிகமா பெருகுச்சு. நான் இப்போ அந்த மாதிரி இல்லை ஆண்டவரே. திரும்ப பார்த்தா எல்லா மிஷனரி ஸ்தாபங்களும் ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டில் அதிகமான மக்களுக்கு அந்த வாஞ்சி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள தேர்ந்தெடுத்து பன்னாட்டுக்கு அனுப்புறாங்க. பன்னாட்டில் போய் அவங்க மொழி தெரியாத இடத்துல போய் மொழி கற்கிறாங்க. மொழி தெரியாத இடத்துல அந்த கலாச்சாரம் தெரியாத இடத்துல கலாச்சாரம் கற்றுக்கொள்றாங்க. நான் அவங்களால வந்து அதிகமாக பிரச்சனை கொண்டு வர முடியவில்லை சுவாமி. காரணம் என்னன்னு சொன்னா ஆண்டவரே, அது செய்ய வேண்டிய காரியம் சுதேச ஊழியர்கள் தான் ஆண்டவரே. ஐயா, இந்த பாரத்தை தேச எல்லா தேசத்தாமல் கொடுத்த ஆண்டவரே, திரும்ப ஆண்டவரே தென்னாட்டு மக்களை வடநாட்டுக்கு அழைந்து கொண்டிருக்காமல் பன்னாட்டு மக்களையே வைத்து ஊழியங்களை செய்தது மூலமாக இன்னும் அதிகமாக அறுவடை பெற்றவர்களை கிருபித்தாவே. இன்னும் மனம் திரும்பாமல் அன்றைய பழைய பழக்கத்திலே இருக்கிற மக்கள் அதிகமாக இருக்காங்க சுவாமி. இந்த நாட்டிலே இருக்காங்க, எங்க ஊர்ல இருக்காங்க, எங்க நகரத்துல இருக்காங்க. பார்க்கிறோம் சுவாமி. அங்க திரும்ப ஆண்டவரே ஒன்றை விட அதிகமாக தேவனே இந்த காலங்களில் ஆண்டவரே இந்த பாத யாத்திரை போவதும் இன்னும் வேகமான பாவ காரியங்களை செய்வதும் பார்த்துட்டு இருக்கோம் சுவாமி. இன்னும் அநேக ஆண்டவரே பாவ காரியங்களை ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டு இருக்காங்க ராஜா. ஆண்டவரே பெண்களும் சேர்ந்து ஆண்டவரே குடிக்கு அடிமையாங்கிறாங்க, பெண்களும் சேர்ந்து ஆண்டவரே நடனத்துக்கு அடிமையாகிறாங்க. இப்படி ஆண்டவரே அவர் எல்லா ஆண்டவரே பாவத்திற்கு பழக்க வழக்கத்திற்கு இடம் கொடுத்துட்டாங்க சுவாமி. தயவு செய்து கர்த்தாவே அவளை ரட்சிக்கும்படி செபிக்கிறோம். அவளுக்காக ஆண்டவரை நாளாண்டவர் ஜெபித்தது போலவே அவங்களுக்கு தருணம் கிடைக்க வேண்டும் அப்பா. நல்ல ஒரு தருணம் ஏற்படுத்தி கொடுத்துடணும் அப்பா. ரட்சிப்பை நேரத்தை கொடுத்துடணும் ஆண்டவரே. அவள் எல்லோரும் அந்த தருணத்தை பெற்றுக் கொண்டவர்களாக கருத்து அந்த வாய்ப்பு பெற்றுக்கொண்டவர் நச்சமையும் வரும்படி கருத்து கிருபை தந்து அவள் சங்கவை போல் இயேசு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் ஆண்டவரே அவர்கள் காத்திருந்து கத்தோட நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் கருத்து கிருபை தந்து ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்து ஆசிர்வதியும். இந்த விதமாக தேவனே இந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் கருத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டு ஊழியங்கள் பெருகவும் வார்த்தை பெருகவும் வல்லமையான தேவ வார்த்தை மூலமாக ஆண்டவரே இந்திய நாடு கிறிஸ்தவ நாடு மாறவன் ஜெபிக்கிறோம். மாற கிருபித்தாரும் இயேசுவின் நம் ஜெபம் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த ஜெபங்களை கேட்டு இதற்கு எல்லாத்திற்கும் ஆமென் என்றும் பதில் கொடுப்பதற்காக கொடாகொடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட நாளைய ஆராதனைகளுக்காக சகோதரி மேரி ஜெமிமா அவர்கள் ஜெபிப்பார்கள். எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசு சாமி, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோஸ்தரிக்கிறோம். இயேசு ராஜா, இந்த நாளிலும் கர்த்தாவே இயேசு ராஜா நாங்கள் கேட்ட நல்ல செய்திக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்ப கூடுகையை நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. நன்றி ராஜா, நன்றி. இந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிங்க ராஜா. என் தேவனே உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும்ப்பா. இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக உங்களுடைய பாதத்துல வருகிறோம் சாமி. நன்றி ராஜா, நன்றி. என் தேவனே நாளை ஆராதனைக்காக ஆண்டவரை ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க கர்த்தாவே. நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த ஆராதனை கர்த்தாவே எல்லா இடங்களும் உலகம் முழுவதும் ஆண்டவரே நாளை உண்மை ஆராதிக்கிறாங்க கர்த்தாவே. நன்றி ராஜா. தேவனே கர்த்தாவே உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், இதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து நாங்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்பா. உதவி செய்யுங்க ராஜா, இரக்கம் பாராட்டுங்கப்பா. உங்களுடைய ஆலயத்தின் நன்மைகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க திருப்தியாக்க வேண்டும் அப்பா. நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி. ஆலயத்தை கர்த்தாவே நடக்குகிற எல்லா ஆராதனைகளும் எல்லா நிகழ்ச்சிகளும் பாடல் வேலை, ஜெப வேலை, பிரசங்க வேலை
எல்லா நேரங்களிலும் நீங்க பிரசன்னமா இருங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணர வேண்டுமேப்பா. உதவி செய்யுங்க ராஜா. எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க வேண்டுமப்பா. ஒவ்வொரு சபையார் ஒவ்வொருவரும் ஆராதனையை இன்பத்தோடும் இஷ்டத்தோடும் வாஞ்சியோடும் கவனிக்க வேண்டுமேப்பா. உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, பேசுகிறவர்களே நீங்க, ஆண்டவரே பிரசங்கம் செய்கிறவர்களே நீங்க மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. அன்றென்றுள்ள மன்னாவை ஒவ்வொருவரும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமப்பா. இரக்கம் பாராட்டுங்கப்பா. இயேசுராஜா, இறங்கி உதவி செய்யுங்க ஆண்டவரே. முழு திருப்தியோடும் முழு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடும் ஆண்டவரை நாங்கள் ஆலயத்திற்கு போய் ஆலயத்தை விட்டு கடந்து வரும் பொழுது முடியாது மன்னாவை பெற்றுக்கொண்ட திருப்தியோடு நாங்கள் ஒவ்வொருவரும் வெளியே வர வேண்டும் அப்பா. நன்றி ராஜா, நன்றி இயேசுராஜா. இந்த நாளிலும் கர்த்தாவே, ஆண்டவரே, ஆலயத்திற்கு வராம எத்தனையோ பேர் தடைப்பட்டு இருப்பாங்கப்பா. வர முடியாதவர்கள் இருப்பாங்க. நிறைய பேர் கர்த்தாவே இயேசுராஜா பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருப்பாங்கப்பா. எல்லாரையும் நீங்க உங்களுடைய ஆலயத்துக்கு கூட்டு கொண்டு வாங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தாவே ஆண்டவரே, ஆலயம் முழுவதும் நிரம்பி வழிய வேண்டுமப்பா. இறங்கி உதவி செய்யுங்க ராஜா. இயேசுராஜா, பிரசங்க வேலையை குறைத்து ஆராதனை வேலை ஆண்டவரே அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க சொல்லிடுறாங்க கர்த்தாவே. இயேசுராஜா, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமப்பா. அனைத்து மக்களும் பிரயோஜனமாக ஆண்டவரை பயன்படுத்தப்பட வேண்டுமப்பா. ஆண்டவரை, இறங்கி உதவி செய்யுங்க ராஜா. இந்த நாளிலும் கர்த்தாவே இயேசுராஜா, உங்களுடைய ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று உங்களுடைய வேத வசனம் கூறுவது போல உங்களுடைய கிருபையை ஆண்டவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமப்பா. நன்றி ராஜா, நன்றி இயேசுராஜா. ஆண்டவரை, ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்கள் கூடுதலுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே, பாலர் சிறுவர்கள் கூடுகைக்காக சண்டே கிளாஸ்க்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சண்டே கிளாஸ் ஆண்டவரை பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் உங்களுடைய ஆண்டவரை பிரசன்னம் இருக்கட்டும்ப்பா. அதை நடத்துகிற ஆண்டவரை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாஞ்சியோடு நடத்துகிறார்கள் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க விசேஷ ஞானத்தை கொடுங்க ராஜா. சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தாவே பாடல்களும் ஆண்டவரே கதைகளும் பிள்ளைகள் நல்ல ஆக்ஷனோடு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து எல்லா பிள்ளைகளும் கவர்ந்திருக்கும்படியாக இருக்கத்தக்கதான கிருபையை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, பேரண்ட்ஸும் எல்லா குழந்தைகளையும் அனுப்ப வேண்டுமேப்பா. அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, பெற்றோர்கள் ஏனோ தானோ என்று இராதபடி கர்த்தாவே ஆண்டவரே, அந்த சண்டே கிளாஸ் ஞாயிறு பள்ளிக்கு வாஞ்சியோடு தங்கள் பிள்ளைகளை அனுப்பத்தக்கதான கிருபையை கொடுங்க ராஜா. பிள்ளைகளும் கர்த்தாவே வாஞ்சியோடு படிக்க வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அதை ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்து கர்த்தாவே பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தாவே பொறுப்புணர்ந்து வாஞ்சியோடு கொண்டு வந்து விடத்தக்கதான கிருபையை கொடுங்க ராஜா. வாலிபர் கூடுகைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாலிபரே, நீங்கள் வசனத்தால் தேவனத்தை வெல்லுங்கள். வாலிபரே, நீங்கள் பலசாலிகளா இருப்பதால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று யோவான் ஆண்டவரை கர்த்தாவே கூறுகிறார் கர்த்தாவே. அதுபோல கர்த்தாவே பலசாலிகளாகிய வாலிபர்கள் உமக்கென்று பலசாலிகளாக இருக்க வேண்டும் அப்பா. இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க. ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே, வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப ஆண்கள் கர்த்தாவே, நீங்க ஆண்டவரே அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க உடைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அவங்களுடைய பேச்சில உங்களுடைய பரிசுத்தம் காணப்பட வேண்டும் அப்பா. ஏனோ தானோ என்று வாலிப வயதிற்குரிய ஆண்டவரை கர்த்தாவே தவறான பழக்கங்களுக்காக சும்மா ஏனோ தானோ என்று ஆலயத்துக்கு வராதபடி ஆண்டவரே உண்மையான வாஞ்சியோடு இந்த வாலிப வயதிலே கர்த்தாவே ஆண்டவரே உண்மையான நோக்கத்தோடு ஆண்டவரே கர்த்தாவே இஸ்ராஜா அந்த வாலிப வயசை பயன்படுத்திக் கொள்ளத்தக்கதான கிருபை கொடுங்க. வாலிப ஐக்கிய சங்கத்தை நடத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க அந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு கர்த்தாவே ஆண்டவரே தங்களுடைய செய்தியை கூறத்தக்கதான கிருபியை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, இன்னும் பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம் எல்லாவற்றிலும் நீங்க இருங்க அப்பா. இரக்கம் பாராட்டுங்க. நான் நீ என்று ஆண்டவரே கர்த்தாவே ஒருவருக்கொருவர் ஆண்டவரை மேன்மை பாராட்டாதபடி உம்முடைய நாம மகிமைக்கென்று மட்டும் ஆண்டவரே பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம் நடைபெற வேண்டும் அப்பா. உதவி செய்யுங்க ராஜா. அங்க இருக்கப்பட்ட எல்லா போட்டி பொறாமைகள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போடுங்க ராஜா. ராஜா, இறங்கி உதவி செய்யுங்க. உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறவர்கள் அனைவரும் ஆண்டவரை பரிசுத்தத்தோடு உண்மையோடு வர வேண்டும் அப்பா. இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்கப்பா. பெண்கள் ஐக்கிய, ஆண்கள் ஐக்கிய சங்கத்துல ஆண்டவரே இருக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் ஆண்டவரே கேடிசி நகர் சர்ச்சில எல்லாம் ரொம்ப ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதப்பா. தயவாக இறங்கி ஆண்டவரே எல்லாரும் கர்த்தாவே உமக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு உண்மையோடு தங்களை தாழ்த்தி வர வேண்டும் அப்பா. இரக்கம் பாராட்டுங்கப்பா. இறங்கி உதவி செய்யுங்க அப்பா. எல்லாவற்றையும் உடைய பாதத்துல வைக்கிறோம்ப்பா. இறங்கி உதவி செய்யுங்க. நாளை நடைபெற போகிற ஆலய ஆராதனைகளிலும் ஐக்கிய சங்கங்களிலும் சிறுவர் ஆராதனையிலும் என் தேவனே நீங்க மகிழ்ப்படுங்க. மீட்பரேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு இந்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் இறங்கியதற்காக கர்த்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட சாட்சியின் நேரம். இந்த ஊழியத்தில் ஏறெடுத்த ஜெபங்கள் பெற்ற விடுதலைகளுக்காக, நம் விசுவாச செய்யால் பெற்ற நன்மைகளுக்காக, பிற ஊழியங்கள் மூலமாக நாம் பெற்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்வோம். சாட்சி சொல்வதற்காக கூடியிருக்கிறோம். சாட்சி சொல்லுகிறவர்கள் தங்களுடைய மைக் ஆன் பண்ணி சாட்சி சொல்லலாம். Praise Lord. Praise Lord.
சிஸ்டர் சார் சொல்லவா? சரி சிஸ்டர் சொல்லுங்க. தேங்க்யூ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்துல என்னுடைய ஏசப்பா ஆக்சுவலா அவரை பார்த்தது, அவர் எனக்கு செய்த காரியத்தை சமீபத்துல உங்களிடத்துல நான் அவரை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி இந்த சாட்சியை சொல்றேன். இந்த நாள்ல கூட மெசேஜ்ல சொன்னாங்க, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காலம் உண்டுன்னு, அந்த சமயம்னு சொன்னாங்க. அவரை உயர்த்துகிற, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற சமயம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்துல அவர் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபையாக எனக்கு கொடுத்த நல்ல விடுதலைக்காக அவரை துதிக்கிறதுக்காக இந்த சாட்சியை நான் ஏறெடுக்கிறேன். போன வாரத்துல ஜஸ்ட் 1 வீக் தான் முடிஞ்சிருக்கு. 4ஆம் தேதி எனக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஐ ஆப்ரேட் பண்ணாங்க. 6ஆம் தேதி அடுத்த ரைட் ஐ பண்ணாங்க. 2ஆம் தேதி நான் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு ஃபுல்லா கண்டினியூஸா ஸ்தோத்திரம் மட்டும் தான் சுவாமி நமக்கு சொல்லுவேன் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 31, கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. காலையில விடிய காலம் இருக்கும். எனக்கு இந்த வசனம் ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. கொர்நேலியே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்களை நினைத்தருளப்பட்டது, உன் தான தர்மங்கள் நினைத்தருளப்பட்டதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. எப்படி சொல்றேன்னா, ஒருவேளை இதுல எந்த விதமான தயவு செய்து என்னுடைய பெருமையா காரியங்களை எதுவும் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. சின்ன வயசுல இருந்தே அப்படி உண்டு எனக்கு மனசுல, எல்லாருக்கும் செய்யணும், எல்லாருக்கும் கொடுக்கணும்ட்டு. சின்ன 10 வயசுல இருக்கும்போது நாங்க காசு சில்லற காசா கொடுப்பாங்க. கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு நாங்க அப்பா பங்களா அப்பா இருந்தது. என்னுடைய ஃபாதர் ஒரு பிஷப், அதனால ஒரு உயரமா இருக்கும், அந்த படிக்கட்டுலாம் உயரமா இருக்கும். அப்ப பெகர்ஸ் நிறைய வருவாங்க. அப்ப மம்மி என்கிட்ட காசு நிறைய சில்லற கொடுத்து போட சொல்லுவாங்க. நான் ஒவ்வொருத்தருக்கா போட்டுட்டே அம்மா எல்லா காசு முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் 10 பைசாலாம் போடவே இல்லையா நீ அப்படின்னு கேட்பாங்க. 10 பைசா 5 பைசா மட்டும் போட மாட்டேன். 8 4 அப்போ உண்டு, அதெல்லாம் போட்டுருவேன். அம்மா 10 பைசா 5 பைசா அப்படின்னு பார்ப்பேன். ஏம்மா வாங்க, அப்போ ரெண்டு 10 பைசா சேர்த்து போடலாம்ல நீ அப்படிலாம் அக்கா சொல்லுவாங்க. என்ன 10 பைசாவா போடாம வச்சிருக்க? ஒரு விளையாட்டான காரியம். சின்ன வயசுல என் மனசுல அப்படி எல்லாருக்கும் கொஞ்சமா கொடுக்கூடாது, நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அது என்னுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், நிறைய சோதனைகள் எல்லாம் அதன் மூலமா வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்துல அது மாதிரி நிறைய கேள்விக்குறிகள் உண்டு எனக்கு. ஆனாலும் இந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னோன்னு எனக்கு ரொம்ப அதிகமா ஆண்டவர் துதித்த ஸ்தோத்திரித்த பயங்கர ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தானந்தன், இந்த வசனம் மட்டும்தான் தானந்தனங்கள நினைத்தருந்தினார் ஆண்டவர்னு சொன்னோன்னே, அவருடைய சன்னிதானத்துல தேவ சந்நிதியில நினைத்தரலப்பட்டதுன்னு ரொம்ப ஹாப்பியா அந்த 4ஆம் தேதி ரொம்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது. போய் அதுல படுத்திருக்கும் போது ஒரு அந்த ஐல இருக்கிற அந்த லென்ஸை எடுக்கிறாங்க. அது ஒண்ணுமே எனக்கு தெரியல. அந்த வெளியே வரும்போது ஒரு சைடு அடுத்த ரூம் கொண்டு போகும்போது டார்க்கா இருந்துச்சு. நல்லா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், அந்த லைட் இல்ல, கம்ப்ளீட்டா எனக்கு சைட் அதுல இல்லைன்ட்டு. ஜெபித்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், கொஞ்சம் கூட பயப்படல. ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி சொல்லிட்டே தான் அடுத்தது போனேன். அழகா எனக்காக நெக்ஸ்ட் தான் அது ஒன்றும் பெயின் இல்லாம முடிஞ்சிச்சு. அடுத்த நாளே சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீங்க நல்ல சுகமாயிடுச்சு, எனக்கு அடுத்த கண்ணுக்கும் நான் உடனே அவரிஷியஸா நான் அடுத்தது பண்றேன்னு நினைக்காதீங்கப்பா, இதுதான் சுச்சுவேஷன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ எனக்கு கிடைத்த வசனம் 2 கொரிந்தியர் 3:17, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ நான் உடனே ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை கிளிங் பண்ணி கொண்டேன். ஏசப்பா, நீங்க உங்களுடைய ஆவியானவர் என் கூட இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க என் கூட, நீங்க விடுதலை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த விதமான எண்ணங்களும் எனக்கு வேண்டான்ட்டு ஆண்டவர் பாத்துல போனேன். கொஞ்சம் லைட்டா வலி லைட்டா இருந்துச்சு எனக்கு. நான் உடனே சொன்னேன், எனக்கு லைட்டா பெயின் இருக்குன்னு. ஓகேன்னு அந்த ஸ்ப்ரேயை கொஞ்சம் அதிகமா அடிச்சாங்க. அனஸ்தீசியா குறைஞ்சிருந்துச்சு போல. ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அடுத்தது செகண்ட் உடனே அடுத்த செட்டிங்ல ஒண்ணுமே தெரியல. அந்த மறுபடியும் லென்ஸ் அடுத்த ரூம்ல கொண்டு போனாங்க. ரொம்ப அந்த கிருபையா உடனே எந்த கண்ணாடி நீங்க போட வேண்டாம், நீங்க பான் போங்கன்னு கார்ல உட்காந்துருக்க. ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு எல்லாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றின்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்துட்டு படுத்துட்டு டிராப்ஸ் எல்லாம் போட்டு ஈவினிங் எடுத்து பாக்குறேன். இந்த ஜெபக்குழுல இருந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரா எனக்கு அக்கா காட் பிளஸ் யூ அப்படின்னு அனுப்புறாங்க. ஹேமா ஒவ்வொருத்தரா அனுப்பும்போது எனக்கு சிஸ்டர் யூ வில் பி ஆல் ரைட், நாங்க ப்ரே பண்றோம்னு ஒவ்வொருத்தருடைய ஜெபங்கள் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. என்னுடைய சிஸ்டர்ஸ், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய க்ளோஸா இருக்கிறவங்க கூட, ஒரு க்ளோஸா இருக்க ஒரு லேடி கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட எப்படி இருக்கீங்கன்னு கேட்கவே இல்லை.
அவங்கள நான் இன்னைக்கு மீட் பண்ணேன். ஆனா எனக்கு மனசுல இந்த வருத்தம் இல்லை. ஏன்னா நீங்க அருமையான சிஸ்டர்ஸ், எனக்கு ஆவிக்குரிய சிஸ்டர்ஸ் தான். ஆவியானவர் வழி நடத்தினார்ல, இப்போ ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். எவ்வளவு கிரேட் காட்! ஆவியானவர் வழி நடத்தும் போது நமக்கு சந்தோஷம், சமாதானம் தான். ஸோ உங்க எல்லாருடைய ஜெபங்களும் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு, எனக்கு விடுதலை கொடுத்துச்சு. நான் அப்ப நினைச்சேன், இவ்வளவு பேர் இவ்வளவு குட்டா எனக்காக ஸ்பிரிச்சுவலா, ஆக்சுவலா வீட்ல இருந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்கல்ல. அதனால தேங்கான்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன், அவருடைய மகிமையை போற்றுகிறேன், நான் உயர்த்தி பிடிக்கிறேன். நம்ம தேவன் வந்து உயர்ந்தவர், மைட்டி காட்ன்றதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். நத்திங் அட் த சைட் ஆஃப் ஹிம். பட் அவர் என்னை பெயர் சொல்லி உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி எனக்கு உன்னை நினைத்தரலன்னு சொல்லியிருக்க அந்த வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு நான் தொடர்கிறேன், அந்த துதிக்கிறேன். இன்னும் இந்த வெளிச்சத்தை கொடுத்த தேவன் அவருக்காக இன்னும் மற்றவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை நான் இன்னும் அதிகமா காண்பிக்க என்ற உதவி செய்யணும். நீங்க தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பத்திற்காக ஜெபம். தேங்க்யூ சோ மச். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இத்தனை அருமையான சாட்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, வேற யாராவது இருக்கிறீங்களா சாட்சி சொல்ல? So I would like to share my testimony. நானும் கூட இந்த நேரத்துல ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். இது எவ்ரிடே ஆக்டிவிட்டியா கூட இருக்கலாம், நம்ம வீட்டுல டே டு டேல நடக்கிற காரியங்களா கூட இருக்கலாம். ஆனா அந்த நடந்த நேரமும் நடந்த சூழ்நிலையும் ஒரு வித்தியாசமா இருந்ததுனால எனக்கு உள்ள பதற்றத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். என்னுடைய 2வது பையன் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்து இங்க எக்ஸாம் எழுதுனா, நம்மளுடைய குழுவில ஜெபித்தோம், அவன் வெற்றி பெற்றான். நான் இந்த இடத்துல சாட்சியா சொன்னேன். அடுத்ததாக MCA இருந்து அந்த சர்டிபிகேட், பாஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த பாஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வர்றதுக்கு த வெரி இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் வந்து பாஸ்போர்ட். அந்த பாஸ்போர்ட்டுக்காக மறுநாள் காலையில கிளம்பணும் அப்படின்னு இருக்கும் பொழுது பாஸ்போர்ட் நைட்டு பகல் ஃபுல்லா சொல்லிட்டே இருந்தோம், எல்லாம் எடுத்து வைப்பா எடுத்து வைப்பா. நானும் என்னோட கணவனும் பீகார்ல இருக்கிறோம், பையன் ஊர்ல இருக்கான். சொன்னோம், சரி 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 சொன்னவன் விளையாட்டு பையன் மாதிரி இருந்துட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல அவர் பெட்டியெல்லாம் எடுக்கிறாரு. காலையில 6 மணிக்கு கிளம்ப எல்லாம் பண்ணும்போது எல்லாம் இருக்கு, வேற ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல செக்லிஸ்ட் வச்சு ஒண்ணு டிக் பண்ணி பார்க்கும் பொழுது கடைசியில பார்த்தா பாஸ்போர்ட் மட்டும் இல்லை. பாஸ்போர்ட் இல்ல. சமீபத்துல என்னோட பெரிய பையனுக்கு திருமணம் ஆனதுனால அதுக்கப்புறம் அவங்க விருந்துக்கு எல்லாம் வந்தாங்க கிறிஸ்துமஸ் சமயத்துல. அப்போ வீடெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கெல்லாம் வச்சோம். அந்த டைம்ல இவன் கொண்டு வந்த பேகை எங்க வச்சான்னே தெரியல. ஆனா மத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவைலபிள், பட் இந்த பாஸ்போர்ட் மட்டும் இல்ல. நைட்டு ஒரு 11:15 எனக்கு கால் பண்ணி, பாஸ்போர்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா? நான் சொன்னேன், பாஸ்போர்ட் பாக்கலையேப்பா, நீ ஊர்ல இருந்து வரும்போது கூட நான் ஊர்ல இல்லையே, இங்க இருக்கேன். ரொம்ப வருத்தமா இருந்தது. இங்க தேடு அங்க தேடுன்னு எல்லாம் சொல்லி இருக்கிற அவனோட பீரோ என்னோட பீரோ எல்லாத்தையும் ஒரு திங்ஸா கீழே எடுத்து வச்சு தேடி எல்லா இடத்துலயும் தேடி 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 வாஸ் டயரிங். அரௌண்ட் ஒரு 12:15 12:30க்கு நான் நடுராத்திரி மாலதியான சிஸ்டருக்கு கால் பண்ணி, சிஸ்டர் அவங்க உடனே துள்ளி குதிச்சு, சிஸ்டர் நேரம் ஆயிட்டோ, 5:30 மணிக்கு நான் அலாம் வச்சுனேன், எப்படி இந்திக்காம போனேன், 5:30 மணி ஜபம் இல்லை, இது அதுக்கு முந்தின ஜபம், கொஞ்சம் தேடுங்க. சரி கிடைச்சிட்டுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் மனதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது. இன்னும் 1 மணி ஆச்சு, தேடுப்பா தேடுப்பா தேடுப்பான்னு சொல்லிட்டே இருந்தோம். அவனும் அப்பப்போ கால் பண்ணி, இங்க தேடினேன் கிடைக்கல, அங்க தேடினேன் கிடைக்கல, இதா இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி அவன் அண்ணன் ஸ்காட்லாண்ட்ல இருக்கான், அவனுக்கு போன் பண்ணி, அண்ணன் நீ எங்கேயாவது பாத்தியா கிறிஸ்துமஸ்க்கு வந்திருக்கும் போது என் பாஸ்போர்ட். இப்படி ஒரே குழப்பங்கள் எல்லாம் முழிச்சுட்டே இருந்தோம். அந்த டைம்ல நான் உட்கார்ந்து இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது நினைச்சேன், சரி நம்ம சாட்சி சொல்ல வேண்டியிருக்கு, சனிக்கிழமை சாட்சி சொல்லும்படியா கர்த்தர் இதை எடுத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி முழுமையா விசுவாசிச்சு அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். என்ன சாட்சி சொல்லணும் ஒவ்வொரு தடையும் கேட்கும் போது ஆண்டவர் ஏதாவது ஒரு சாட்சி கொடுக்குறார், இத சாட்சியா சொல்லும்படியா கர்த்தர் இது செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 2:15க்கு he called back and said that it was available in the same bag which he brought from China. அந்த பேகுக்குள்ள பென்னு பவுச் எல்லாமே இருந்தது, பாஸ்போர்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி காலையில 2:30 மணிக்கு திருப்பி சொன்னாங்க. கர்த்தருடைய பெரிய பெரிய கிருபை
அந்த இடத்துல அந்த நேரத்துல எங்க இருக்கு அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தி அவனுக்கு சொன்னதுக்கு இது வந்து அவனோட லைஃப்லயே ஒரு பெரிய பெரிய சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எல்லாரும் இதுக்கு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறீங்க அப்படிங்கறது ஆண்டவர் ரொம்ப அழகா வெளிப்படுத்துறாரு. சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கிடையாது, நம்மளோட இணைப்புல இருக்கிறவங்க ஒருத்தரை ஒருத்தர் தாங்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அதான் இந்த தீர்க்க தரிசன ஊழியமா சாருக்கு கொடுத்த இந்த தரிசனத்திற்கு நன்றி. இதன் மூலம் எவ்ரி ஒன் ஆஃப் us are getting benefited. Thank you sir and thank and praise God. Praise the Lord. Hallelujah. கிறிஸ்டி ஜெபம் பண்றியாமா? நான் சாட்சி சொல்ல போறேன். அண்ணா நான் சாட்சி சொல்ல போறேன். சரி அது நீ சாட்சி சொல்ற பிறகு ஆமா. கிறிஸ்டி அதையும் கேட்டுக்க. கிறிஸ்டி ஷோர் மாமா, அதையும் ஷோர். கேட்டுட்டு மூணு சாட்சிகள் ஜெபம் பண்ணு. சரி. அதாவது தோத்துறோம், கர்த்தருக்கு தோத்துறோம். சிஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ண உடனே நான் வந்து எனக்கு வந்து என்னோட ப்ரொமோஷனுக்கு வந்து எனக்கு ஒரு ப்ரொஃபஷன் சொல்லி சொல்லுவாங்க கவர்மெண்ட்ல, ப்ரொஃபஷன் இது சர்டிபிகேட் வேணும் எனக்கு. அது வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஜிஓவா போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்ப எனக்கு வந்து நாளைக்கு காலையில இதுமாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் எல்லாம் எடுக்க ப்ரொஃபஷன் சர்டிபிகேட்டை மட்டும் காணும் எனக்கு. நான் ஒரு நைட் ஃபுல் அப்படியே தேடுவேன், அழுதேன். எஸ்ப்பா இத கண்டிப்பா ஒரிஜினல் எங்க போனோம், ஒரு நாள் மிஸ் பண்ணோம், வேலை பழுல எங்க வச்சுட்டோம், எப்படி வச்சோம், எந்த அந்த ஃபைல்ல டக்குன்னு கொண்டு போய் வச்சிருவேன், அடுக்கி வைக்கணும் இல்ல ஃபைலுக்குள்ள கொண்டு போயிருவேன். என்னடா இப்படி காணாம போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிறகு பார்த்தா பிறகு அந்த ஹேண்ட்பேக் எல்லாம் நிறைய ஹேண்ட்பேக்கா யூஸ் பண்ணுவேன், நிறைய ஒண்ணா மாத்தி கொண்டுட்டு போவேன். அப்போ ஹேண்ட்பேக்குகள்ல ஒவ்வொரு ஹேண்ட்பேக்கா எடுத்து பார்க்கேன், அதுல 8ஆ மடிச்சு ஒரிஜினல் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் எனக்கு சார்ஜ் பண்ணது, எனக்கு தந்தது, கவர்மெண்ட்ல தந்தது அந்த பேக்குக்குள்ள இருந்தது. எடுத்தேன். எசப்பா அது எப்போ காலையில அதிகாலையில தான் கிடைச்சது, எப்படியோ தேடிட்டேன் ஒத்தையில கிடந்து. அப்போ கர்த்தருக்கு தோத்திரம். இதே மாதிரி என் தேசனுக்கும் அதே மாதிரி என்ன செய்திடணும் ஆண்டவரே, அந்த சர்டிபிகேட் கிடைச்சிடணும்னு நினைச்சேன். அதே மாதிரி அந்த ஒரு பேக்குக்குள்ளதான் இருந்தது. அந்த நான் சிஸ்டர் எப்பவுமே சொல்றது ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்லிங்க கிடைச்சிருவோம் அப்படின்னு. ஏன்னா தோத்திரம் சொல்லிட்டு ஆண்டவரால அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது, செய்துதானே ஆகணும், அவர் கட்டாயத்துக்குள்ள கொண்டு போயிருந்தோம்லாம் அப்படின்னு நினைப்பேன். ஆண்டவரே ஒரு சின்ன காரியத்துக்கு கூட ஆண்டவரே பஸ் வந்துட்டு வரணும், எனக்கு இப்போ 9:45 நான் சீட்ல போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். தோத்திரம் ஆண்டவரே, பஸ் கிடைச்சு நான் 9:45 சீட்ல உட்கார்ந்து இருக்கேன். உண்மையில பாத்தீங்கன்னா 9:45 சீட்ல உட்காந்துருக்கேன். எப்படி போறோம் என்ன பண்ணோம், பஸ்ஸே சரியா வந்திருக்காது. ஏதாவது ஒரு வேன்காரன் ஆட்டோக்காரன் வருவான், அவன் கூட்டிட்டு போவான், கூட்டிட்டு போய் கரெக்டா பஸ்ஸை பிடிச்சு போயிருவேன். அதனால அந்த தோத்திரம் சொன்னேன், பிள்ளைக்கு இந்த சர்டிபிகேட் ஆண்டது எனக்கு எப்படி கிடைச்சது அதே மாதிரி பிள்ளைக்கு கிடைக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு பேக்குக்குள்ள இருந்தது. உண்மையில கர்த்தர் வந்து ஜெபங்களை ஃபுல்லா கேட்கிறவர். இந்த ஒரு கூடுகையை ஆண்டவர் நம்மளுக்கு பண்ணி கொடுத்திருக்காருன்னா அது வந்து தற்செயலான நிகழ்வு கிடையாது. அது ஆண்டவருடைய ஒரு தரிசன கூடுகை. இதுல இன்னும் அநேக பேர் வருவாங்க, இன்னும் பங்கு பெறுவாங்க. இந்த ஊழியம் இன்னும் மென்மேலும் பெருகி வளரும் என் உள் மனசு சொல்லுது. அதுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். அந்த கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. அருமையான சாட்சி சொல்லியிருக்காங்க, 2 பேரும் சாட்சி சொல்லியிருக்காங்க. நாங்க ரிட்டையர்ட் லைஃப்ல வந்து நாங்க முக்கியமா பேங்க் வச்சுதான் ஆதாரப்பட்டிருக்கோம். அநேக நேரங்களில் வந்து எனக்கு நிறைய பாஸ்புக் இருக்குது, சீனியர் சிட்டிசன் பாஸ்புக் இருக்குது, ரெகுலர் பாஸ்புக் இருக்குது, அப்புறம் எம்ஏஎஸ் இருக்குது, அப்புறம் ஆல்டி இருக்குது, இப்படி பல பாஸ்புக்ஸ் உண்டு. அதெல்லாம் எங்கெங்கேயோ வச்சிருவேன், எனக்கு தெரியாது. ஆனா சிஸ்டர் சொன்ன மாதிரி தேவையான நேரத்துல ரொம்ப நானும் மனிதாவும் ரொம்ப பதட்டத்தோடு தேடுவோம். அப்ப நான் ஒரே ஒரு சின்ன வயசுல எனக்கு சொல்லிக் கொடுத்தது பாட்டு வந்து தேடு கண்டடைவாய்ன்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டை பாடிட்டே நான் வந்து தேடுவேன். கர்த்தர் உடனே எனக்கு கிடைக்க செய்வார், கிடைச்சிடும். அன்னைக்கு அந்த ப்ராப்ளம் செட்டில் ஆயிடும், சால்வ் ஆயிடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதே விதமாக எல்லாம் செய்திருக்காங்க. இப்போ சகோதரி சொல்லியிருக்காங்க, 2 பேர் சகோதரியும் சொல்லியிருக்காங்க. கர்த்தர் கட்டாயம் நமக்கு உதவி செய்வார். இப்போ கூட இந்த சாட்சிகளுக்காக சகோதரி கிறிஸ்டியர் ஜெபம் பண்ணுவாங்க. அன்புள்ள ஆண்டவருக்கும் தந்தை கிருத்தின வேலைக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, அருமையாக இந்த சாட்டர்டே பொழுதுல நல்ல ஜெப ஐக்கியத்துல கூட செய்யக்கூடிய நம்முடைய கிருபைக்காக நன்றி சுவாமி. நல்ல நற்சமயம் சொல்லிட்டு அழகா சொன்னாங்க தேவதாஸ் பிரதர். அந்த ஒரு நல்ல ஆழமா அது நல்லா பதிய வச்சுட்டாங்க. ஏனோதானோ அந்த வார்த்தை படிக்கமா இருக்கும், ஒரு தட்டியும் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இன்னும் அழகாக சொன்னாங்க. கர்த்தாவே, அவர்களையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இப்பொழுது ராஜா
கொடுத்த நல்ல இந்த சாட்சி நேரத்துக்கு அதுக்காக ஜெபக்கே கொடுக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. இவ்வளவு அழகான 3 சாட்சிகள் ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே சிறு குழுவாக இருந்தாலும் இந்த சிறு குழுல இருந்து இவ்வளவு சாட்சிகள் கர்த்தாவே. ஹalleluya ஸ்தோத்திரம். கர்த்தாவே அருமையாக ஜெரி ஜோசபின் சிஸ்டர் கொடுத்தார் நல்ல செய்திக்காக நன்றி, நல்ல சாட்சிக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே அவங்களுடைய கேட்டராக்ட் ஆபரேஷன்ல கர்த்தாவே நீங்க இருந்து சுவாமி. கர்த்தா ஒவ்வொரு ஸ்டெப்ல நீங்க கூட இருந்தீங்க ராஜா. கர்த்தாவே கடைசி முடிய வரைக்கும் கூட இருந்து நல்லா அவங்களுக்கு பார்வை கிடைக்கும். கர்த்தாவே நல்ல பிரைட்டா இருந்துச்சு சொன்னாங்க சுவாமி. கர்த்தாவே நீங்க தான் சுவாமி. லார்ட் ஜீசஸ், we know that you only work behind the scenes, Lord. Lord, the doctors just treat master. அவங்களுக்கு டெக்னாலஜி வைக்கிறாங்க சுவாமி. ஆனாலும் கர்த்தாவே அந்த பார்வை அளிப்பவர் நீங்க ராஜா. கர்த்தாவே அருமையாக சகோதரிக்கு நல்ல பார்வை கொடுத்தபடியா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த பார்வையின் மூலமாக அவர்கள் பல காலங்கள் கர்த்தாவே அப்பா உமக்கு சாட்சியாக உமக்கு ஊழியம் செய்கிற மகனாக இருக்கிறபடியால் இன்னும் தொடர்ந்து அவர்கள் மற்றவர்களுக்கு இன்னும் அதிகமாக அவர்கள் கர்த்தா நீங்க ஓய்வு படிக்கிற நாட்களும் நீங்க கொடுக்க போறபடியாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்களையும் கணவரையும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எல்லாரும் கர்த்தரையும் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தாவே அப்பா டாக்டர் சகாயவர் சொன்ன கர்த்தாவே நல்ல சாட்சிக்காக நன்றி. அன்னைக்கு கூட அழகாக சாட்சி சொன்னாங்க. அவங்க மகனுக்கு நல்ல எல்லாம் பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நல்ல சாட்சியா இருந்தது. இன்றைக்கு கர்த்தாவே ஹalleluya கர்த்தாவே இந்த பாஸ்போர்ட்டுக்கு அதுவும் மார்னிங் ஹவர்ஸ்ல நாளைக்கு மார்னிங் 6 o'clock கிளம்பணும். பாஸ்போர்ட் இல்லைன்னா எவ்வளோ ஒரு எக்ஸைட்டி இருந்திருக்கும் சுவாமி. ஹalleluya ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீங்க கர்த்தாவே வாட் இம்ப்ரெஸ் மீ வாஸ் கர்த்தாவே அப்பா கர்த்தாவே அவர்கள் மாலதி முத்துராஜ் அவங்களை 12 மிட்நைட்ல கூப்பிட்டு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எவ்வளவு அழகான ரிலேஷன்ஷிப் கர்த்தாவே கூப்பிட்டு ஜெபிக்கும்படியாக நீங்க அவங்களை எழுப்பி அவங்க ஜெபத்தை கர்த்தாவே நீங்க கேட்டு சுவாமி தாவே அவருடைய மகனுடைய பாஸ்போர்ட் எக்ஸாக்ட்லி கரெக்டா 2 o'clock போன் பண்ணி சொல்லும் பொழுது எனக்கு கிடைச்சிருச்சு, அந்த பேக்லயே இருந்துச்சுன்னு சொன்ன கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. கர்த்தாவை இந்த ஸ்பாட்ஸ் பண்ண செஞ்சது நீங்க சுவாமி. அந்த 2.5 hours இந்த மகன் தேடும் பொழுது கர்த்தாவை நீங்க கண்டிப்பாக அந்த மகனோட பேசியிருப்பீங்க சுவாமி. அவனையும் கர்த்தாவை ஒரு இன்னும் கர்த்தா உம்முடைய ஊழியத்திற்கு அவன் அதிக பிரயோஜனமாக எந்த ஒரு சாட்சியும் அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நினைத்து மற்றவங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மகனுக்கு கொடுத்த நல்ல சாட்சிக்காக நன்றி. இதோ பாஸ்போர்ட் கையில இருந்துச்சு, எல்லாம் கரெக்டா இருந்துச்சு, போன வந்துச்சு கிடைச்சதுன்னு இல்லாம இதுல போற வழியில போற டைம்ல கொடுத்த நல்ல இந்த சாட்சிக்காக நன்றி நன்றி கர்த்தாவே. இது லார்ட் ஜீசஸ் ஃபார் a young boy, for a young man to have this witness, லார்ட் ஜீசஸ் கர்த்தாவே நீங்க கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி சுவாமி. அதன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே அது அவனுக்கு பிரயோஜனமா இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஒரு சாட்சி மற்ற எந்த ஒரு ப்ராப்ளம் வாழ்க்கையில வந்தாலும் இந்த டைம்ல கர்த்தனோட பேசினார், எனக்கு கொடுத்தார், எல்லா ஜெபமும் எனக்கு கர்த்தர் கேட்டார் சொல்லிட்டு அவனுக்கு வாழ்க்கை நீங்க செய்தபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தாவே மாலதி முத்துராஜ் சிஸ்டர் நல்ல சாட்சி சொன்னாங்க. கர்த்தா அவங்க ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் கர்த்தாவே ரொம்ப தேடுற வேலையில கர்த்தாவே அவங்க கரெக்டா அந்த பேக்லயே இருந்தபடியாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி ஒவ்வொருக்கும் எங்க எல்லாருக்கும் நீங்க சாட்சி கொடுத்துருக்கீங்க. அப்படி அந்த மாதிரி சாட்சி கேட்கும் பொழுது எங்க ஒவ்வொரு வாழ்க்கை நீங்க எங்க கடந்த கால வாழ்க்கை எவ்வளவு நீங்க சாட்சி சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்கப்பா. கர்த்தாவே நாங்க எவ்வளவு காரியத்துக்கு நாங்க தேடி இருக்கோம் சுவாமி. ஒரு சின்ன ஒரு கம்மல் இருந்திருக்கும், அடுத்த கம்மல் காணவே சொல்லிட்டு பார்க்க இங்க கம்மல் கண்டிச்சிருக்கோம் கர்த்தாவே. அப்படி கர்த்தா அந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் கர்த்தாவே டிக்கெட்ஸ் எங்க கவலைக்கு நீங்க ஒரு காலத்துல டிக்கெட்ஸ் கர்த்தாவே நாங்க அடுத்த நம்ம மார்னிங் ஃபிளை பண்ணணும், டிக்கெட்ஸே காணாம போயிடுச்சு, எங்கன்னே தெரியல. அந்த காலத்துல டிக்கெட்ஸ் தான் இருக்கும் கர்த்தாவே. நீங்க டிக்கெட்ஸ் எவ்வளவு அழகாக கண்ணுல காண்பிச்சீங்க சுவாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்க செஞ்சிருக்கீங்க கர்த்தாவே. கொடான கூட நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இது சாட்சியாக வெளியே வந்தபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். 3 பேரையும் ஆசீர்வதிக்கிறோம், இந்த சிறுகுழுவை ஆசீர்வதிக்கிறோம். அப்படிங்க மாமா அத்தையும் கர்த்தாவே இந்த உண்மை உத்தமமாக மொழி செய்யறாங்க சுவாமி. கர்த்தாவை ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். தேவதாஸ் பிரதர் பட் குழியில ஜாயின் பண்ண ஒவ்வொருவரையும் கர்த்தா நீங்க ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்கள் கர்த்தாவை இந்த ஒரு இவ்வளவு நேரம் செலவழித்து இருந்த ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிக்க அந்த தந்துருங்கப்பா. கனவங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு ஜெபத்தை தேர்ந்தெடுக்கும் பரப்பிதாவே ஆமென். ஆமென். இப்பொழுதும் கூட ஜெபித்த சகோதரிக்காக நன்றி. அடுத்ததாக அடுத்த வாரம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நற்கீர்த்தி என்ற தலைப்பிலே சகோதரி ஜெரி ஜோஸ்பின் அவர்கள் நம்ம மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள். அருமையான சகோதரியுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து அதிகமாக இருக்கும். அதை நாங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். சகோதரி டாக்டர் ஜெரி ஜோஸ்பின் லாரன்ஸ் அவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடுத்த வாரத்திற்கான
கூடுகைக்காக வரவேற்கிறோம். இப்பொழுது முடிவு ஜெபத்தை சகோதரர் டாக்டர் தேவதாஸ் அவர்கள் ஏறெடுப்பார்கள். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக கடந்த 1 மணி நேரமாக ஆண்டவரே உமது பாதத்திலே நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே உண்மை அறியக்கூடிய அறிவில் நாங்கள் வளர தேவரீர்களுக்கு நீங்க கிருபை பாராட்டினபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் கேட்ட செய்திகள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமும் இருக்கத்தக்கதாக கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். தேவரில் நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களும் சமூகத்தில் வந்து கேட்கப்பட்டு அதற்கான பதில்களை உமது கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளவர்களாக உமக்கு சாட்சியாக நாங்கள் ஏறெடுக்க தேவரீர்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதனில்லை ஆண்டவரே நாங்கள் கேட்ட ஒவ்வொரு சாட்சிகளுக்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவரே இப்படியாக இந்த ஜெபக்குழுவை ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி அதை நடத்தி கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய ஜெப பங்காளர்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்க பராமரிங்க. எங்களுடைய தேவைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அந்த விஷயங்கள்ல ஆண்டவரே எங்களுக்கு நீங்க ஒத்தாசனை பண்ணி ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு மற்றும் மன்றாடுகிற தகப்பனே. தேவரே இந்த நாளில இந்த ஜெப ஊழியங்கள் எந்த விதமா தங்கு தடையில்லாமல் நடந்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இன்டர்நெட் வசதிகள், எங்களுடைய செல்போன், எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஒழுங்காக ஒர்க் பண்ணுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் இந்த ஊழியங்கள் விருத்தி அடைஞ்சு சொல்லி நான் வாஞ்சிக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரே இந்த ஜெப ஊழியத்துல வாஞ்சியா இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்க கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்கிறோ அந்த மக்களை நீங்க சந்தித்து ஆண்டவரே அவர்களை இந்த ஐக்கியங்களை இணைந்து கொள்ள தேவரி கிருபை பாராட்டணுமா ஜெபிக்க. விசேஷமாக எங்கள் சபையின் மக்கள் இதுல வந்து கலந்து கொள்ள தேவரி கிருபை பாராட்டுக்கு தகப்பனே. தேவரி விசேஷமாக ஆண்டவரே இந்த நேரத்துல எங்களுடைய அருமையான சாருக்காகவும் வனஜாம் இடத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் இதை ஒவ்வொரு தடவையும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு தடவையும் அதுல எவ்வளவு பெரிய வேலைகள் இருக்கு. தேவரீர் இந்த காலங்கள் எல்லாம் விசேஷமாக அவங்களுக்கு நல்ல சரீரத்தில் நல்ல பலத்தையும் சத்துவத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு இந்த ஊழியத்தில் கூட ஆண்டவரே என்னென்ன உதவிகள் தேவைப்படுகிறோ அதெல்லாம் ஆண்டவரே உடனடியாக கிடைக்கப்பெற தேவரை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே இந்த ஊழியத்தை உமது நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் ஏறெடுக்கிறோம். உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, எல்லாம் உமக்கே துதிகளும் கனங்களும் எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த நேரத்துல நாங்கள் எங்களுடைய இந்த இரவு நேரத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். தேவரே நல்ல இளைப்பறதலும் நல்ல நித்திரையும் தந்து காலையிலே நாங்கள் எழுந்திருந்து ஆராதனைகளை ஒழுங்காக அட்டன் பண்ண தேவரை கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், கரங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கனமை மேல உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். இந்த எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணின நிலையில சாரோட கூட இணைந்து இந்த விசுவாச பிரமாணத்தை கர்த்தருடைய ஜெபத்தை ஏறடும். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உற்பவித்து பிறந்தார். முந்திவிழாத்தில் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுதினார். பணத்துக்கேறி தன்னுடைய பிதாவாகிய இதனுடைய வலதுபார்த்து வச்சிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்களோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். துவாக்க சபையும் பிரசவமான ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சிலை பொறுத்ததும் நித்திய ஜீவனில் விசுவாசிக்கிறேன். ஆமென். பரமநிலை எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பிரசித்தம் பரமநிலை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அந்த அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய உரிமை கொடுத்து நம்ம போல முடியும். இது சோர்வு செய்யப்படாமல் தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றும் உள்ளவர்களே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் சமாதானம் கட்டளை கடவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய நாமத்தினாலே. ஆமென். ஆமென்.
துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே ஹல்லேலூயா துதி கனம் மகிமையுமக்கே ஓ எல்லாமே துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே ஆமென். அமேன். அருமையா பாடிய சகோதரி தேவி மார்ட்டின் மற்றும் மகள் கிரேசிக்கு தேவனுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நாளில இந்த இணைப்பில இணைந்த ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய இந்த ஜெப கூடுகை ஒருவரோடு கூட நல்ல ஐக்கியத்தையும் அந்யோன்யத்தையும் உருவாக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தின. மீண்டுமாக நாம இதே இடத்துல கூடும் அளவும் தேவனுடைய கிருபை நம்ம அளவில்லாமல் பெருகுவதாக. அமேன். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ சார். Thank you very much, sister. ஆமென். ஆமென். ஆமென்.